அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 272. ஆண்டு 2025, மாதம் செப்டம்பர், தேதி 25, நாள் வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி, இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. இன்றைய வகுப்புக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கின்றது. நான் 272 என்று மட்டும் சொன்னேன். என் நண்பர் குமார் ஆதி நாள் தொட்டு ரெக்கார்டெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்றார், இந்த வருஷம் இந்த வகுப்பு யுத்த காண்டத்தில் 200வது வகுப்பு. ஆக 72 வகுப்பு சுந்தரகாண்டம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 72 என்பது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் இல்லைன்னா 3.25 வருஷம் யுத்தகாண்டம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகமாக டிசம்பர் மாதம் இந்த வருஷ கடைசியில் ராமாயணமும் கடைசி விடை கொடுத்த படலத்திற்கு வந்து விடுவோம் என்று நினைக்கிறேன். இந்த வருடம் டிசம்பர் எண்டில் அநேகமாக பாலகாண்டம் தொடங்கலாம் என்ற ஐடியா. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் ஆக 4 காண்டங்கள் ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் வரை ஓடலாம் என்பது என்னுடைய கணிப்பு. இந்த 200வது வகுப்பு யுத்த காண்டத்தில் அது இன்று தொடங்குகின்றோம். யுத்த காண்டத்தில் மீட்சி படலத்தில் இருக்கிறோம். பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீட்சி என்பது ராமன் மீளுவது, அயோத்திக்கு திரும்புவது. அயோத்திக்கு திரும்பும் கட்டத்தில் தான் இப்பொழுது இருக்கிறோம். ஏனென்றால் ராமன் நந்தியம்பதிக்கு வெகு அருகில் வந்து விட்டான். தீக்குளிக்க ராமன் வரவில்லை என்று சற்றே தவறுதலாக கணக்கு போட்ட பரதன் தீக்குளிக்க முனைய அனுமன் தோன்றி அவனை தடுத்து, அனுமன் பரதன் பேச்சுவார்த்தை, சம்பாஷணை, உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அனுமனை பார்த்து பரதன் கேட்கிறான், சித்திரகூடத்தில் என்னை விட்டு நீங்கிய பிறகு, அதாவது பரதன் ராமன் கடைசியாக சந்தித்துக் கொண்டது சித்திரகூடத்தில். பரதன் அயோத்தியில் இருந்து ராமன் தங்கியிருக்கும் காட்டிற்கு உள்ளே வந்து ராமனை பார்த்து மீண்டும் அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று அவனை வற்புறுத்த அவன் மறுக்க, இறுதியில் ஒரு காம்ப்ரமைஸாக ராமன் ஆணை என்று சொல்ல பரதன் அதை ஏற்று ராமனுடைய திருவடிகளை, பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அயோத்தி திரும்பாமல் நந்தியம்பதியிலேயே இருக்கிறான். அதன் பிறகு ராமன் மனத்திற்குள் போய்விடுகிறான். எனவே என்னை சந்தித்த பிறகு இன்று வரை, இப்பொழுது நீ என் முன் நின்று கொண்டிருக்கிறாயே, இதுவரை என்னென்ன நிகழ்ந்தன என்பதை எனக்கு சொல்லு என்று பரதன் அனுமனை வேண்டுகிறான். இந்த கட்டத்தில் இருக்கிறோம். அனுமன் இதற்கு பதில் சொல்கிறான். என்னென்ன நிகழ்ந்தன, என்னென்ன நிகழ்வுகள்லாம் யாவை என்பதை ஒரு பட்டியல் போட்டு தருகிறான். சங்கரையர் சொன்னது மாதிரி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் தவிர ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 4 காண்டங்களின் நிகழ்வுகளை முற்றிலுமாக தொகுத்து சுமார் 30 பாடல்கள் தருகிறான் கம்பன் அனுமன் வாய்மொழியாக. அனுமன் சொல்லின் செல்வன். எனவே ரத்தின சுருக்கமாக எந்தெந்த நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அவற்றை மட்டும் விரிவாக சொல்லி மிக விரைவாக
ஒரு 30 பாடல்களில் கம்பன் இந்த 4 காண்டத்து நிகழ்வுகளையும் தருகிறான். அவற்றை ஒவ்வொன்றாக இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பின் இறுதி பாடலுக்கு முதலில் போய்விடலாம். கார்த்திக், இது பரதன் கேட்கின்றான். சித்திரகூடத்தை தீர்ந்தபின் சிரம் பத்துடையவனும் விளைந்த பண்பும் தான் இத்தலை அடைந்ததும் இறுதியாய போர் வித்தகத் தூதனும் விரிக்கும் சிந்தையான். வித்தகத் தூதன், வித்தகம் என்றால் சாமர்த்தியம். அதிலும் ஒரு அடைமொழி கொடுக்கிறான் கம்பன், போர் வித்தகம். போர் புரிவதில் மிகவும் சாமர்த்தியசாலி போர் வித்தக தூதன் அனுமன். அவன் விரிக்கும் சிந்தையான். பாருங்க, விரிக்கும் அப்படிங்கிற வார்த்தை போட்டு ரொம்ப கன்சைஸா, ரொம்ப கம்ப்ரஸ்டா 4 காண்டங்களின் நிகழ்வை 30 பாடல்களில் சொல்லுகிறான். விரிப்பு கிடையாது, ரொம்ப ரத்தன சுருக்கமாகத்தான் சொல்கிறான். சித்திரக்கூடத்தை தீர்ந்த பின், சித்திரக்கூடத்தை நீங்கிய பின், அந்த இடத்தை விட்டு கிளம்பி போன பிறகு, சிரம்பத்துடையவன், இவன் ராவணன், சிரம் பத்துடையவன் விளைத்த பண்பும், பத்துடையவனுடன் விளைந்த பண்பும். ராவணனுடன் என்னெல்லாம் நிகழ்ந்தன? பண்பு என்பது தன்மை, அதனுடைய குணம் என்று கொள்ள வேண்டும். தான் இத்தலை அடைந்ததும், அனுமன் எந்த விதத்தில், எந்த வழியில், எந்த நோக்கத்தில், எந்த அஜெண்டாவோட இங்கே வந்திருக்கிறான் என்பது இறுதியாக, அதுதான் கடைசி பாயிண்ட். அதை அனுமன் விரித்து சொல்கிறான் பரதனுக்கு. அடுத்த பாடல், குன்றுழர் வரிசிலை குறிசில் எம்பிரான் தென்திசை சித்திர கூடம் தீர்ந்தபின் வந்திரல் விராதனை மடித்து மாதவர் துன்றிய தண்டக வனத்துள் துண்ணினான். வனத்துள் துண்ணினான். துண்ணுதல் என்றால் நெருங்குதல், சேருதல், அடைதல். தண்டக வனத்துள் துண்ணினான். தண்டகவனம் என்ற பகுதிக்கு ராமன் சென்று சேருகிறான். எப்பேற்பட்ட தண்டகவனம்? மாதவர் துன்றிய தண்டகவனம். ஏராளமான தவசிகள், ஏராளமான முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும். துன்றிய என்றால் செறிதல், மிகுதல், அடர்ந்திருத்தல். சோ மாதவர் துன்றிய தண்டகவனத்துள் ராமன் துண்ணினான். இதற்கு முன்பு வந்திரல் விராதனை மடித்து, விராதன் என்ற அவனை மடித்து, அவனை கொன்று. இது எப்பொழுது நிகழ்கிறது என்றால், தென் திசை சித்திரகூடம் தீர்ந்த பின், சித்திரகூடத்தை நீங்கிய பிறகு எம்பிரான் இராமன் வந்திரல் விராதனை மடித்து, விராதனை கொன்று, மாதவர் துன்றிய தண்டக வனத்துள் துன்றினான். எம்பிரான் இராமன், அவனுக்கு கொடுக்கப்படும் அடைமொழி குன்று உரள் வரி சிலை குறிசில். குறிசில் என்றால் சான்றோன், சிறந்தவன், பெரியோன், ஆண்களில் மிகச் சிறந்தவன் குறிசில். குன்று உரள், உரள் என்றால் ஒத்த, நிகர்த்த, சமமான. குன்று போன்ற வரிந்து கட்டப்பட்ட சிலையை கையில் உடைய எம்பிரானாகிய ராமன், குன்று உரள் வரிசிலை குறிசில் இராமன் தென்திசை சித்திரகூடம் நீங்கிய பின், தீர்ந்த பின், வந்திரல் விராதனை மடித்து கொன்று மாதவர் துன்றிய தண்டகவனத்துள் துண்ணினான். தண்டகாரண்யம், அந்த தண்டக வனத்தில் ராமன் போய் சேர்கிறான். அடுத்த பாடல், ஆங்குரை தபோதனர் அறக்கற்கு ஆற்றலேம் நீங்கினம் தவத்துறை நீதியோ என தீங்கு செய்பவர்களை செகுத்தல் திண்ணம் நீர் வாங்குமின் மனத்துயர் வாய்மையால் என்றான். அந்த தண்டகவனத்திற்கு ராமன் போய் சேருகிறான். ஆங்கு உரை தபோதனர், அங்கே இருக்கக்கூடிய, அங்கே வசிக்கக்கூடிய, அங்கே உரைகின்ற தபோதனர், தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் எல்லோரும் அரக்கர்க்கு ஆற்றலேம். இந்த அரக்கர்கள் செய்யும் கொடுமை, இந்த அரக்கர்கள் செய்யும் பாவகாரியங்கள், அறக்கழியங்களை துன்புறுத்துகிறார்கள், எங்களுடைய தவத்திற்கு இடையூறாக இருக்கிறார்கள், வேள்விகள் செய்ய எங்களால் முடியவில்லை. அரக்கர்க்கு ஆற்றலேம், அவர்களை எதிர்த்து அவர்களுடன் போரிட்டு, இல்லைன்னா அவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதன் விளைவாக தவத்துறை நீங்கினம், நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய
வேள்வி தவம் இவற்றை கூட எங்களால் செய்ய இயலவில்லை. எனவே நீதியோய், உங்கள்கிட்ட புகார் செய்ய, ஏன்னா நீதி ஜட்ஜி இவன் தான். நீதியோய், நீதி தவறாவனே, நீதி பரிபாலனம் செய்ய வேண்டியவனே, நீதியோய், உன்னிடம் நாங்கள் முறையிடுகிறோம். அரக்கர்க்கு ஆற்றலேம் நீங்கினோம் தவத்துறை நீதியோய் என என்று அவர்கள் சொல்ல, தீங்கு செய்பவர்களை செகுத்தல் திண்ணம், வாய்மையால் தீங்கு செய்பவர்களை செகுத்தல் திண்ணம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு தீங்கு இழைப்பவர்களை அழித்து விடுவேன், கொன்று விடுவேன். நீர் வாய்மையால் வாங்குவின் மனத்துயர், வாய்மையால் நான் சென்ற இந்த வாய்மை, உண்மையான என்னுடைய வாக்கு, என்னுடைய உறுதி, என்னுடைய பிராமிஸ் உங்களுக்கு, இதன் அடிப்படையில் நீங்கள் மனத்துயர் வாங்குமின், உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீங்கிக் கொள்ளுங்கள் என்று ராமன் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான். ஆங்குரை தபோதனர் அரக்கர்க்கு ஆற்றலேம் நீங்கினம் தவத்துறை நீதியோ என தீங்கு செய்பவர்களை செகுத்தல் திண்ணம் நீர் வாங்குமின் மனத்துயர் வாய்மையால் என்றான். நான் சொல்லும் இந்த வாய்மை சத்தியம், உங்களுக்கு முன்னால் நான் சத்தியம் செய்து தருகிறேன், தீங்கு செய் அரக்கர்களை செகுத்தல் திண்ணம் என்று ராமன் சொல்கிறான். ராமன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறான். இதை எடுத்துடலாம். ஒரே அவர்கள் வாக்கு கொடுத்தான் என்பதாக கம்பன் இந்த இடத்தில், அனுமன் இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் 4 காண்டத்து நிகழ்வுகளை வேகமாக சொல்லிக் கொண்டு போகிறான். ராமன் கொடுத்த வாக்கு எப்படிப்பட்டது என்பதை நான் கொஞ்சம் டீவியேட் பண்ணி சொல்ல போறேன். ஏனென்றால் ராமன் கொடுக்கும் இந்த வாக்கு மிக மகோன்னதமான ஒரு வாக்கு. ராமனுடைய கடப்பாடு, ராமனுடைய மன உறுதி, அவனுடைய நோக்கம், அவனுடைய கொள்கை, இவற்றையெல்லாம் மிக தெளிவாக காட்டுகின்ற கட்டம் இது. அவன் சொல்றான், என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. உங்களுடைய இந்த கஷ்டத்தை நான் போக்காமல் இருந்தால் அதை விட நான் செத்து போறது மேல. என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள் ராமன். உங்கள் கஷ்டத்தை நீக்காத பட்சத்தில் நான் உயிருடன் இருப்பதை விட நான் மாண்டு போவது மேலானது என்ற அளவிற்கு ராமனுடைய கடப்பாடு, ராமனுடைய உறுதி இந்த அரக்கர்களை அழிப்பதில் இருக்கிறது. இதுல நீங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். சீதை கடத்தப்படுவது, சீதை ராவணனால் கவர்ந்து செல்லப்படுவது, இவையெல்லாம் பின்னால் நிகழ்பவை. அவை இல்லாமலேயே அரக்கர்களை, பெயர் சொல்லப்படாவிட்டாலும் குறிப்பாக ராவணனை அழிப்பதாக ராமன் இங்கே சபதம் பூள்கிறான். என்ன சொல்லி சபதம் பூள்கிறான்? அவனை அழிக்காவிட்டால் அப்படி உயிர் வாழ்வதை விட நான் செத்து போவது மேல் என்பதாக ராமன் தன்னுடைய கடப்பாடை அவர்களுக்கு தெரிவிக்கிறான். 2 பாடல்கள் கூறுகிறான். இன்னொரு பாடல் அதை விட பெருசு. அறத்தின் வழி செல்லாதவர்களுக்கு துணையாக யார் வந்தாலும் நான் அறத்தை காப்பாற்றுவதில் உறுதியாக நிற்பேன் என்று, யார் வந்தாலும் என்பதை திருமால், சிவன் ஆகியோர் வந்தாலும் என்பதாக அழுத்தமாக சொல்லி சூளுரைக்கின்றான் ராமன். இந்த 2 பாடல்களையும் பார்க்கலாம். பாடலை போடலாம் கார்த்திக். அறந்தவா நெறி அந்தணர் தன்மையை மறந்த புல்லர் வலி துளையேன் எனின் இறந்து போகினும் நன்று, இது அல்லது பிறந்து யான் பெறும் பேறு என்பது யாவதோ. அடேங்கப்பா, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. கம்பனுடைய பாடல், ராமனுடைய வார்த்தைகள். அறம் தவா நெறி அந்தணர் தன்மையை, அறத்தை நீங்காத, அறத்தையே போற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்தணருடைய தன்மை, அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய புகழ், அவர்களுடைய கீர்த்தி, அவர்களுடைய மேலான தன்மை, இவற்றையெல்லாம் மறந்த புல்லர், புண்மையானவர்கள், அவர்கள் அரக்கர்கள், அவர்கள் வலி தொலையேன் எனின், அவர்களுடைய ஆற்றலை அவர்களை அழிக்காவிட்டால் என்று பொருள் கொள்ளலாம். அறம் தவா நெறி அந்தணர் தன்மையை மறந்த புல்லர் வலி தொலையேன் எனின் இறந்து போகினும் நன்று. அந்த அரக்கர்களை கொல்லாமல் இருந்து உயிர் வாழ்வதை விட நான் செத்து போவது மேல், இறந்து போகினும் நன்று.
இந்த காரியத்தை செய்யாமல் நான் பிறப்பெடுத்ததற்கு பெரும் பேறு என்பது வேறு என்ன இருக்க முடியும்? பிறந்து யான் பெறும் பேறு என்பது யாவதோ? இந்த காரியத்தை செய்யாம என்னுடைய என்னுடைய பிறப்பின் நோக்கமே அழிவிட்டு போகும் என்று இதைவிட இந்த காரியம் செய்வதை விட என்னுடைய பிறப்பிற்கு என்ன ஒரு பெரிய பேர், என்ன ஒரு கொடுப்பினை, என்ன ஒரு கோல், என்ன ஒரு அப்ஜெக்டிவ் இருக்க முடியும் என்று ராமன் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு உறுதிபட இந்த வாக்கு தருகிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல இது ராவணன் சீதையை கவருவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வாக்கு. அடுத்த பாடல் இதோடது. சூர் அறுத்தவனும் சுடர் நேமியும் ஊர் அறுத்த ஒருவனும் ஓம்பினும் ஆர் அறத்தினோடு அன்றி நின்றார். அறத்தினோடு அன்றி, அறத்தோடு நின்றால் ஓகே, அறத்தினோடு அன்றி நின்றவர் யாராயிருந்தாலும். யார்? சூர் அறுத்தவன், சூரனை கொன்றவன் முருகன். சுடர் நேமி, நேமி உடையவன், ஒளி வீசக்கூடிய நேமி உடையவன் திருமால். ஊர் அறுத்த ஒருவன், ஊர் என்பது முப்புறங்கள், திரிபுரம், அதை அறுத்த ஒருவன் சிவபெருமான். இவர்கள் ஓம்பினும், அந்த அரக்கர்களுக்கு அல்லது அறத்தை பேணாதவர்களுக்கு துணையாக வந்தாலும் அவர் வேறறுப்பன் என்று வெறுவன் மீன் நீர், நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் என்று ராமன் வாக்கு தருகிறான். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி இந்த தண்டகவனத்து முனிவர்களுக்கு அவன் வாக்கு தருகிறான் என்பதை பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு பாடலுக்கு முன்னால போலாம் ஐயா கார்த்திக். ஆங்குரை தபோதனர், ஆங்குரை தபோதனர் அறக்கற்கு ஆற்றலம் நீங்கினும் தவத்துறை நீதியோ என தீங்கு செய்பவர்களை செகுத்தல் திண்ணம். செகுத்தல் கொல்லுதல், மரணம் விளைவித்தல். இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டும், நம் எல்லோருக்கும் தெரிந்த குறள், அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றின் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. குறள். அந்த குறளையும் பார்த்தோம்னா போட்டுடலாம் கார்த்திக். இதுக்கு அடுத்த பாடல், அதுக்கு அடுத்த பாடல், அப்புறம் குறள். அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின், ஆயிரக்கணக்கான வேள்விகள், ஆயிரக்கணக்கான யாகங்கள், அவற்றில் ஏராளமான அவிகள் எல்லாம் சொரிந்து, அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் அதைவிட ஒன்றின் உயிர் செகுத்து உண்ணாமை நின்று. செகுத்தல் கொல்லுதல் வள்ளுவருடைய சொல். அடுத்த பாடல். இவ்வாறு தண்டகவனத்தை போய் சேர்ந்தான். 6 ஆண்டு அவன் வைகி அப்புறத்து ஈரியில் முனிவரர் ஏய ஆணையால் மாறிலா தமிழ் முனி வனத்தை நன்னினான் ஊரிலா முனிவரன் உவந்து முன்வர. தண்டகாரண்யம், தண்டகவனத்தில் ராமன், சீதை, இலக்குவன் 3 பேரும் 10 ஆண்டுகள் இருந்தார்கள். 14 ஆண்டுகள் வனவாசத்தில், 1 வருஷம் கிட்டத்தட்ட சீதை சிறைக்கு போய்விட்டால். இவர்கள் கிஷ்கிந்தையில் இருந்தார்கள். 10 ஆண்டு காலம், 6 ஆண்டு, 4ம் 6ம் 10, 6 ஆண்டு அவன், அவன் என்பது தண்டகவனத்தில், 6 ஆண்டு அவன் வைகி அப்புறத்து ஈரிலா முனிவரர் ஏய ஆணையால். ஈறு இலா, இறுதி இல்லாத சிரஞ்சீவிகளான என்று கொள்ளலாம். ஈறு இலா முனிவரர் ஏய ஆணையால், அந்த முனிவர்கள் ராமன் கூடயே தண்டகவனத்தில் இருக்கிறார்கள் 10 ஆண்டுகள். அவர்கள் சொன்ன ஆணை அல்லது ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு அல்லது பரிந்துரை அல்லது கட்டளை, ஆணைனே எடுத்துக்கலாம். மாறிலா தமிழ் முனி, இவன் அகத்தியன். அகத்தியன் இருக்கும் இடத்தை மூவரும் போய் சேர்கிறார்கள். அங்கே ஊரிலா முனிவரன், அவன் அகத்தியன். எந்த விதமான மாசு மறு குற்றம் எதுவும் இல்லாத ஊறு இல்லாத முனிவரன் அகத்தியன் உவந்து முன்வர அவன் ராமனை வந்து எதிர்நோக்கி எதிர்கொள்கிறான். அகத்தியன் இருக்கும் இடத்திற்கு ராமன் சென்று சேருகிறான். இவ்வாறு 6 ஆண்டு அவன் வைகினான் என்பது அனுமனால் யுத்த காண்டத்தில் பரதனுக்கு சொல்லப்படுகிறது. ஆரண்ய காண்டத்திலேயே இதை மிக நன்றாக தெளிவாக கம்பன் பதிவு செய்து விடுகிறான். ஆரண்ய காண்டத்து பாடல் 10 ஆண்டுகள் அங்கு இருந்தார்கள் என்பதை பதிவு செய்கிறது. அந்த பாடலையும் பார்த்து விடலாம் கார்த்தி. அடுத்த பாடல் இது ஆரண்ய காண்டத்து பாடல். 5ம் 5ம் அமைதியின் ஆண்டவன்
மைந்தர் தீதிலர் வைகினர் மாதவர் சிந்தை எண்ணி அகத்தியற் சேர்க என இந்துநல் தன்னொடும் ஏகினார். ஐந்தும் ஐந்தும் 10 ஆண்டுகள். ஐந்தும் ஐந்தும் அமைதியின் ஆண்டு. ஆண்டு அவ்விடத்தில் தண்டகாரண்ய வனத்தில் தண்டக வனத்தில் அவன் மைந்தர் தீதிலர் வைகினர், எந்த விதமான தீதில்லாத மைந்தர் அவர், வைகினர் மாதவர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள் சிந்தை எண்ணி அகத்தியற் சேர்க, அகத்தியனை போய் பார்ப்பாயாக என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அகத்தியனை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு முக்கியமான ஒரு நோக்கம், அகத்தியன் இவனுக்கு ஏராளமான படைக்கலன்கள் தருகிறான் என்பதாக இருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. சேர்க என இந்து நன்னுதல் சீதை அவளுடன் ஏகினார். அகத்திய முனிவன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். அடுத்த பாடல் அகத்திய முனிவர் ராமன் சந்திப்பு. குடங்கையில் வாரதி அனைத்தும் கொண்டவன் தடங்கணாந்தனை எதிர் தடுவி சாபமும் கடுங்கனை புட்டிலும் கவசம் தானுமத் திடம்படு சுரிகையும் சேர ஈந்தனன். குடங்கை உள்ளங்கை, கடலை முழுவதும் உள்ளங்கையில் எடுத்து வற்றி கடல் வற்றி போகுமாடி உறிஞ்சி குடித்தவன் அகத்தியன். குடங்கையில் வாரிதி அனைத்தும் கொண்டவன் அவன். தடங்கணாந்தனை ராமனை, பெரிய கண்ணுடையவன், தடம் என்றால் பெரிய, எதிர் தழுவி எதிர்கொண்டு தழுவி. ராமனுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறான்? முதல்ல கொடுக்கிறது சாபம். ராமனுக்கு சாபம் கொடுக்கிறான். சாபமும் கடுங்கணை புட்டிலும் கவசம் தானும் அத்திடம்படு சுரிகையும் சேர ஈந்தனன். சாபம் என்பதற்கு வில் என்று ஒரு பொருள். அதை கம்பன் மிக நேர்த்தியாக கையாண்டு இருக்கிறான். காளமிக புலவரோட மூந்தனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு, சாபம்தான் மண்தின்ற அந்த மாதிரி அது ஒரு அவருடைய பாடல் ஒன்று வரும். சாபம் கடுங்கணை புட்டிலும், சாபம் என்பது வில், கடுங்கணை புட்டில் அம்பரா துணி, கவசம் ராமனுடைய மார்பில் போட்டுக்கொள்வதற்கு கவசம், அது தவிர ஒரு வாளும் தருகிறான், சுரிகை, திடம்படு வாள். இந்த வாளை எந்த இடத்திலும் ராமன் பயன்படுத்தியதாக கதையில் நான் பார்த்த அளவில் இல்லை. இவற்றையெல்லாம் சேர, எல்லாவற்றையும் ஒன்று சேர ராமனுக்கு அகத்தியன் தருகிறான். கிடுகிடுகிடுன்னு நிகழ்வுகள் போகின்றன. அடுத்த பாடல், இன்னும் ஆரண்ய காண்டத்தில் தான் இருக்கிறோம். அடுத்த பாடல், அப்புறத்து எருவையின் அரசை கண்ணுரா துப்புறச் சிவந்தவாய் தோகை தன்னுடன் மெய்ப்புகழ் தம்பியும் வீரன் தானும் போய் மைப்பொழில் துரு பஞ்சவடியின் வைகினார். ஒரு 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 நேரேஷன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் கம்பன். அப்புறத்து, இதற்கு பின்ப, இதற்கு அடுத்தபடியாக, எருவையின் அரசன் ஜடாயு, கழுகிற்கு வேந்தன். அப்புறத்து ஜடாயுவை கண்ணுரா கண்ணுற்று, துப்பு உறச் சிவந்த, துப்பு என்றால் பவழம், பவழம் போல சிவந்த வாய் தோகை சீதை, பவழம் போல வாயை உடைய சீதை தன்னுடன் மெய்ப்புகழ் தம்பியும் இலக்குவன் வீரனும் ராமன் போய் மைப்பொழில் துரு பஞ்சவடியின் வைகினார். இதன் பிறகு எல்லோரும் போய் பஞ்சவடியில் தங்குகிறார்கள். ஒரு 3 ஆண்டு காலம் அல்லது 4 ஆண்டு காலம் பஞ்சவடியில் இருந்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. குறிப்பாக அரண்ய காண்டத்தில் ஐந்தும் ஐந்தும் என்று சொன்னது போல பஞ்சவடியில் எத்தனை ஆண்டுகள் என்ற குறிப்பு கம்பனில் ஆரண்ய காண்டத்தில் தண்டகவனத்தில் சொன்னது போல இங்கே காணப்படவில்லை. ஸோ பஞ்சவடியில் இருக்கிறார்கள். அரண்ய காண்டத்து நிகழ்வு. பஞ்சவடியில் இருக்கிறாள், நமக்கு எல்லாம் கதை தெரியும், எடுத்துடலாம் பாடலை. பஞ்சவடியில் இவன் இருக்கிறாள். அடுத்த நிகழ்வு, சூர்பனகை வருகிறாள். அந்த கதை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ராமன் சீதை இலக்குவன் மூவரும் பஞ்சவடியில் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அரக்கி வருகிறாள். பாடலை பார்க்கலாம். பாடலை போடலாம் கார்த்தி. பல்பகல் இறந்த பின்றை பாதக அரக்கி தோன்றி மெல்லிய இடையினாலே வெகுண்டுடி இளைய வீரன் அல்கிய திருவை தேற்றி அவளுடைய செவியும் மூக்கும் மல்கிய முலையும் கொய்தான் மறித்தவள் கரற்கு சொன்னாள். கதை என்ன வேகமா போகுது பாருங்க.
பல் பகல் இறந்த பின்றை, பல நாட்கள், எத்தனை நாட்கள் என்று சொல்லப்படவில்லை, சில ஆண்டுகள் என்று கொள்ள வேண்டும். பல்பகல் இறந்த பின்றை, இறந்த கழிந்த பின்றை, அதன் பிறகு பாதக அரைக்கி தோன்றி, சூர்பனகை தோன்றி, மெல்லிய இடையினாளை சீதை வெகுண்டு, அவள் மீது கோபம் கொண்டு, உழி அந்த சமயத்தில் மெல்லிய இடையினாளை வெகுண்டுழி, இளைய வீரன் அல்கிய திருவை தேற்றி, பயந்து போன மயக்கமுற்ற கலங்கிய சுருங்கிய திரு லட்சுமி அல்லது சீதை அவளை தேற்றி அவளுடைய செவியும், கொஞ்சம் கஷ்டம், நானே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் கம்பன் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கான் அப்படின்னு. அல்கிய திருவை தேற்றி அவளுடைய செவியும் என்றால் அதுவும் சீதையை சுட்டுவதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரக்கியின் செவியும் மற்றவள் செவியும் தெரியாது, அவளுடைய செவியும், அந்த அரக்கியினுடைய செவியையும் மூக்கும் மல்கிய பருத்த வளர்ந்த செறிந்த பெரியதான மார்பையும் கொய்தான், மறித்து அவள் கரற்கு சொன்னாள். அவ்வளவுதான். இவன் இலக்குவன் இளைய வீரன் மூக்கு செவி மார்பகம் இவற்றை அறிய அவள் நேராக கரனுக்கு போய் சொல்கிறாள். அடுத்த பாடல், கரன் மாண்டு போகிறான். கரன் வதைப்படலம் என்று ஒரு 100 பாடல் இருக்கு, ஒரே பாடல்ல கம்பன் தட்டிண்டு போயிடுறான் இதை வேகமாக. கரனொடு திரிசிராவும் கடிய தூடனனும் காந்தி எரியும் 3 அனலை ஒப்பார் எழுந்து வெண் சேனையோடும் விரவினர் ஐயன் செங்கை வில்லினை நோக்கும் முன்போர் எரிதவள் பஞ்சின் உக்கார் அரக்கியும் இலங்கை புக்காள். கரண்ட்ட போய் முறையிட்டு கரண் வந்து போரிட்டு அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை, அவன் மாண்டு போகிறான். எனவே இவள் இலங்கைக்கு போகிறாள். அதை வெகு நேர்த்தியாக ஒரே பாடலில் எவ்வளவு வேகமாக கம்பன் பாடலை கொண்டு போகிறான், அல்லது அவ்வளவு நேர்த்தியாக அனுமன் சுருக்கி ரத்தன சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறான். கரனொடு திரிசிரா தூஷணன், கர தூஷணன் திரிசிரா 3 பேரும், கரனொடு திரிசிராவும் கடிய தூடனும் காந்தி மிகுந்த கோபம் கொண்டு சினந்து பொங்கி எழுந்து எரியும் 3 அனலே ஒப்பார், 3 பேரும் பெரிய தீ போல கிளம்பி வருகிறார்கள். எழுந்து வெஞ்சேனையோடும் விரவினர், ராமனுடன் சண்டை போட்டார்கள், ராமனுடன் கலந்தார்கள், போரில் கலந்தார்கள். விரவினர் ஐயன் செங்கை வில்லினை நோக்கும் முன்பு, ஒரு நாழிகை பொழுதில் எல்லோரையும் அழித்து விட்டான் ராமன் என்று கரனுடைய வதை அவ்வாறு சொல்லப்படுகிறது. அவ்வளவு வேகமாக ஐயன் வில்லினை நோக்கும் முன்பு, அவ்வளவுதான், வில்ல கையில் எடுக்கிறான், ஒரு பார்வை பார்க்கிறான், எரி தவழ் பஞ்சின் உக்கார், எரியை போல தீயில் சேர்ந்த பஞ்சு போல அவங்க 3 பேரும் மாண்டு போனார்கள். எரி தவழ் பஞ்சின் உக்கார், எரி தவழ் பஞ்சு, இந்த வார்த்தை பார்க்கணும், அவ்வளவு தூரம் பஞ்சும் நெருப்பும் ஒன்றை ஒன்று தழுவிக் கொள்கின்றன. பஞ்சு ஆப்வியஸ்லி எரிந்து போகும். எரி தவழ் பஞ்சின் உக்கார், மாய்ந்து போனார்கள், மடிந்து போனார்கள். அரக்கியும் இலங்கை புக்காள், நேராக சூர்பனகை போய் ராவணனிடம் நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறாள். கரனொடு திரிசிராவும் கடிய தூடனனும் காந்தி எரியும் 3 அனலை ஒப்பார் எழுந்து வெஞ்சேனையோடும் விரவினர் ஐயன் செங்கை வில்லினை நோக்கும் முன்போர் எரிதவள் பஞ்சின் உக்கார் அரக்கியும் இலங்கை புக்காள் என்று சூர்பனகை நேராக ராவணனிடம் போகிறாள். ராவணனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல், இவ்வளவு வேகமா எந்த கிளாஸும் போனதில்லைன்னு நான் நினைக்கிறேன். தி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். 20 தடக்கையான் மாட்டு இசைத்தலும் எழுந்து பொங்கி 1 திசையும் உட்க வஞ்சக உழை ஒன்றேவி தருபதம் சமைந்த முக்கோல் தாபத வடிவம் கொண்டு திருவினை நிலத்தோடேந்தி தென்திசை இலங்கை புக்கான். அவ்வளவுதான், மாரீசன் வதை, மாரீசன் வருவது எல்லாம் சொல்லியாச்சு. 20 தடக்கையான் மாட்டு, ராவணன் பெரிய கைகள், தடக்கை 20 கை உடையவன், அவன் மாட்டு, அவனிடம் போய் சொல்லலும்னு போட்டிருக்கலாம், உரைத்தலும் பகர்தலும் இசைத்தலும்னு, அவனுடைய மனதுக்கு ஒரு இசை போல அவனை காமம் வெறி கொள்ள வைத்து
20 தடக்கையான் மாட்டு இசைத்தலும் இசைத்தலும். சூர்ப்பனகை போய் இவ்வாறு சொல்ல, சீதையினுடைய அழகை எல்லாம் வர்ணிக்க, அவன் எழுந்து பொங்கி ஒரு 10 திசையும் முட்க, 10 திசைகளும், 8 திக்கு அப்புறம் கீழ்த்திசை மேல் திசை இரண்டு சேர்ந்து 10, ஒரு பது ஒரு 10 திசையும் உட்க அஞ்சி நடுங்கி போக, வஞ்சக உழை ஒன்று ஏவி, உழை என்றால் மான், பொய்மான் மாரீசன், வஞ்சக உழை ஒன்றேவி தருபதம் சமைந்த முக்கோல், முக்கோல் என்பது திரிசூலம் போன்ற 3 கோளுடைய ஒரு தண்டு, முனிவர்கள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்டாயுதம் மாதிரி, தருபதம் சமைந்த தவமுனி போல, முக்கோல் தாபத வடிவம் கொண்டு, ஒரு முனிவர் போல தவச்சி போல வேடம் கொண்டு, திருவினை நிலத்தோடு ஏந்தி. அனுமன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்ன நடந்தது என்பதை சொல்கிறான். சீதையை நிலத்துடன் அகழ்ந்து கொண்டு, அவள் இருந்த பர்ணசாலையோடு அந்த குடிலோடு நிலத்தோடு அகழ்ந்து எடுத்துக்கொண்டு தென்திசை இலங்கை புக்கான் என்று ராவணன் தெற்கு திசையை நோக்கி இலங்கையை நோக்கி வேகமாக சென்று விட்டான் என்று அனுமன் நிகழ்ந்தவற்றை எல்லாம் பரதனுக்கு ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லிக் கொண்டே போகிறான். இதுவும் ஆரண்ய காண்டத்து நிகழ்வு. விராதனை கொன்று, விராதன் வதைப்படலம் தான் ஆரண்ய காண்டத்தின் முதல் படலம். அதிலிருந்து வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். 20 தடக்கையான் மாட்டு இசைத்தலும் எழுந்து பொங்கி, 10 திசையும் முட்க வஞ்சக உழை ஒன்றேவி தருபதம் சமைந்த முக்கோல் தாபத வடிவம் கொண்டு, திருவினை நிலத்தோடேந்தி தென்திசை இலங்கை புக்கான். இவன் பாடல் எடுத்துடலாம். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு நிலத்தோடு எடுத்துக்கொண்டு போகிறான். போகிற வழியில் ஜடாயு எதிர்ப்படுகிறான். ஜடாயுவை கொன்று விடுகிறான், அல்லது ஜடாயுவினுடைய இறக்கைகளை வெட்டி அவன் இறப்பதற்கு காரணமாகிறான். ஜடாயு ராவணன் தான் கொன்றான், உடனடியாக இறந்து போகவில்லை. ராமலட்சுமணர் வரும் வரை உயிரை தாங்கிக் கொண்டிருக்கிறான். ஸோ அந்த நிகழ்வை எல்லாம் அனுமான் சொல்லுகிறான். அடுத்த பாடலில் அவற்றை பார்ப்போம். அடுத்த பாடலை போடலாம். கார்த்தி, இவன் இலங்கை போகின்றான். போகின்ற காலை ஏற்ற ஷடாயுவை பொருது வீட்டி வேகின்ற உள்ளத்தாளை வெஞ்சிரை அதனின் வைத்தான். ஏகின்ற வஞ்சமான் மாரீசன் குன்றிழவலோடு பாகின்ற கீர்த்தி எண்ணல் தந்தையை பருவின் கண்டான். போகின்ற காலை, சீதையை நிலத்தோடு அகழ்ந்து எடுத்துக்கொண்டு போகின்ற காலை, போகின்ற பொழுது, போகின்ற தருணம், போகின்ற சமயம். ஏற்ற ஷடாயு, போர் ஏற்ற, ராவணனுடன் போருக்கு வந்த ஜடாயு, ஜடாயுவை பொருது, போர் செய்து, ஜடாயுவும் ராவணனும் போர் செய்கிறார்கள். ஏற்ற ஷடாயுவை பொருது வீட்டி, அவனை வீழ்த்தி அவனை கொன்று, வேகின்ற உள்ளத்தாள். ரொம்ப, எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. இவளுடைய உள்ளம், அதை நீங்க பார்க்கணும். இந்த நிலைமையில சீதை எப்படி இருக்கான்னு. போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சவன் தம்பி. அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்கள் கேட்ட குரல் அண்ணனுடைய குரல் அன்று. அண்ணனுக்கு எதுவும் இல்லை, நான் போக மாட்டேன் என்று நிற்கின்றான். அவனை கம்பல் பண்ணி, நீ போலேன்னு நான் தீக்குள்ள விழுந்து விடுவேன் என்று அவனை போய்த்தான் தீர வேண்டும் என்ற நிலைமையை அவனுக்கு உண்டாக்கி இப்பொழுது சிறைப்படுகிறாள். இதிலேயே வெந்து போயிருக்கணும் அவளுக்கு. வேகின்ற உள்ளத்தாள். ஒன்று, தான் பிழை செய்து விட்டோம்,
வஞ்சனை மானின் பின் மஞ்சனை ஏதி பின் என் மஞ்சனை வழிக்கொள்வா என அப்படின்னு சுந்தரகாண்டத்துல உருகுவாள் பிராட்டி. ஸோ இவனை அனுப்பி வைத்த அந்த பிழை செய்து விட்டோமே, இவனை வரவேற்று ஒரு பெரிய தவமுனி என்று வரவேற்று கடைசியில் அவனுடைய வேடம் கலைந்து அவன் தன் மீது ஆசை கொண்டு சொல்லத்தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தன்னை கவர்ந்து கொண்டு போகிறானே, இது இரண்டாவது. தன்னை காப்பாற்றுவதற்காக வந்த இந்த பறவையும் கொன்று விட்டானே என்று வேகின்ற உள்ளத்தாள். சீதையினுடைய உள்ளம் எவ்வளவு வெந்து போயிருக்க வேண்டும் இந்த காட்சியை காணும் பொழுது. மற்ற ரெண்டும் இவள் அனுப்பிச்சா அவன் தூக்கிட்டு போறான். கண் முன்னால் தன்னை காப்பாற்றுவதற்கு வந்த ஜடாயு, இந்த ஜடாயுவை இவள் முன்னர் சந்தித்து இருக்கின்றாள். சந்தோஷமா இருந்த பொழுது ராமன் இலக்குவன் மூவரும் ஜடாயுவை சந்தித்து, ஜடாயு உங்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன் என்று சொன்னவன். அப்பேற்பட்டவன் கொல்லப்பட்டு கீழே விழ போகின்ற காலை ஏற்ற ஜடாயுவை பொருதி வீட்டி அதை கண்ட வேகின்ற உள்ளத்தாள் அவள் சீதை. அவளை வெஞ்சிரை அதனின் வைத்தான். ஏகின்ற இது ராவணன் செய்தது. ராமன் இருந்த இடத்தில் என்ன நிகழ்ந்தது? ஏகின்ற வஞ்சமான் மாரீசன் கொன்றிளவலோடு பாகின்ற கீர்த்தி அண்ணல் பரவுகின்ற, எல்லா இடத்திலும் இவனுடைய புகழ் பரவுகிறது. பாகின்ற கீர்த்தி அண்ணல் திரும்ப வந்து கீழே விழுந்த ஜடாயுவை என்று சொல்லவில்லை, தந்தையை பரிவின் கண்டான். ஏனென்றால் ஏற்கனவே சந்தித்தவன், தந்தை என்று ஏற்றுக்கொண்டவன். ஜடாயு இவர்களை பார்த்த பொழுது தனக்கும் தயரதனுக்கும் உண்டான நட்பு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறான். ஆக ஜடாயுவை ராமலட்சுமணர் தந்தையாகவே பார்க்கிறார்கள். போகின்ற காலை ஏற்ற ஜடாயுவை பொருது வீட்டி வேகின்ற உள்ளத்தாளை வெஞ்சிரை அதனின் வைத்தான். ஏகின்ற வஞ்சமான் மாரீசன் கொன்றிளவலோடு பாகின்ற கீர்த்தி அண்ணல் அவன் ராமன் தந்தையை பரிவின் கண்டான். கீழே விழுந்து கிடக்கின்றான் ஜடாயு. அவனை ராமன் பார்க்கிறான். அவர்கள் பாட்டு எடுத்துடலாம். ராமன் ஜடாயு உரையாடல்கள் நடக்கின்றன. ராமனுக்கு ரொம்ப கோபம் வருது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, நதிகள் ஒன்றும் செய்யவில்லை, மலைகள் ஒன்றும் சொல்லவில்லை, ஏனைய உயிர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று உலகத்தையே அழிப்பேன் என்று ராமன் சினம் கொள்ள, முட்டா பசங்களா, நீங்க தாண்டா பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு போனீங்க, உன்பழி அன்பது கன்றி உலகத்தார் பழியும் உண்டோ என்று ஜடாயு தந்தை என்ற ஸ்தானத்தில் ராமனை கோபித்துக் கொள்கிறான். ராமனுடைய பார்வை தவறு என்று, பழி என்பது கன்றி உலகத்தார் பழியும் உண்டோ என்பது ஜடாயனுடைய வார்த்தை. நீங்க தாண்டா தப்பு பண்ணீங்க என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி, தூக்கி கொண்டு போனவன் ராவணன் என்பதை சொல்பவன் ராமனுக்கு ஜடாயுதான். இவனுடைய தம்பி சம்பாதிதான் சீதை இருக்கும் இடத்தை எங்க என்று குறிப்பாக அனுமனுக்கு சுட்டி காமிக்கின்றான். கிஷ்கிந்தா காண்டத்தில் சம்பாதி படலத்தில். இந்த ரெண்டு கழுகுகளும் இல்லைன்னா ராமாயணமே இல்லை. ஏன் இவ்வளவு விஸ்தாரமா சொன்னேன்னா, ஒரு சின்ன போகிற போக்கள் ஒரு கொசூறு செய்தி. அடுத்த புஸ்தகம் நான் மாத்திட்டேன். இப்போ கம்பன் காட்டும் கழுகு என்று ஜடாயுவை பற்றி ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கின்றேன். ரொம்ப விஸ்தாரமாக படித்து, சம்பாதி தான் சொல்கிறான், மகேந்திரமலையில் எங்களால் இனிமேல் தேட முடியல என்று எல்லா வானரங்களும் தற்கொலை செய்து கொள்வது என்று தீர்மானிக்கிறார்கள். எல்லா வானரங்களும் தற்கொலை செய்து கொள்வது என்று தீர்மானிக்கிறார்கள். சுக்ரீவனை போய் சந்திக்க திராணி இல்லை, அந்த ஒரு தைரியம் இல்லை, நாங்கள் தோத்து போயிட்டோம், சீதையை கண்டுபிடிக்க முடியல என்று. அப்போ அனுமன் சொல்றான், நம்முடைய இந்த பணியில் நாம் உயிர் துறப்பது, பணியினால் உயிர் துறப்பது, ஜடாயை துறந்தானே அதுபோல துறப்பதுதான் நமக்கு பெருமை, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று அனுமன் சொன்ன. என்ன ஜடாயு செத்து போயிட்டானா என்று பக்கத்தில் இருந்த கழுகு கேட்க, அவன் சம்பாதி
அவனுடைய சிறகுகள் வளரும்படி இவர்கள் எல்லோரும் ராமநாமம் சொல்ல அவன் மீண்டும் பழைய நிலைக்கு வர அவன் சொல்கின்றான், சீதை அசோகவனத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாள், இலங்கைக்கு போனால் சீதையை பார்க்க முடியும், போங்கள் என்று சம்பாதி அறிவுறுத்துகிறான். சம்பாதி சொல்லலைன்னா அனுமன் போயிருக்க முடியாது. ஜடாயு சொல்லலைன்னா தூக்கி கொண்டு போனவன் ராவணன் என்பது ராமனுக்கு தெரியாது. ஆக இந்த இரண்டு கழுகுகளும் செய்த இவருடைய கான்ட்ரிபியூஷன் காப்பியத்தில் மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ ஜடாயு ராமன் ஜடாயு இதை சொல்லிவிட்டு இறந்து போகிறான். எங்கே இருக்கிறாள் சீதை தெரியுமா என்று ராமன் கேட்க அதற்கு பதில் சொல்லும் முன்னால் ஜடாயு இறந்து போகிறான். இறந்து போன அவனுக்கு ராமன் முறைப்படி கைங்கரியங்கள் எல்லாம் செய்கின்றான். ஈமச்சடங்குகள் அனைத்தையும் மிக விரிவாக எந்த முறைப்படி செய்ய வேண்டுமோ அப்படி ராமன் செய்கின்றான். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு தெரியாதே, என்னை விட நிறைய கற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த 10 அவதாரங்கள்லையும் திருமால் இன்னொரு ஆளுக்கு ஈமக்கிரியை செய்ததாக எந்த அவதாரத்திலும் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல. ராமாவதாரத்தில் மட்டும் ராமனுக்கு கிடைத்த, பலர் சொல்வது போல அது ஒரு தந்தைக்கு தயரதனுக்கு செய்ய முடியாததை இவனுக்காவது செய்ய முடிந்ததே என்று ராமன் மனம் மகிழ்ந்து கொள்ளும் அளவுக்கு ஈமக்கிரிகைகளை எல்லாம் ராமன் செய்து முடிக்கின்றான் ஜடாயுவுக்கு. அதை அனுமன் சொல்கிறான், பாடலில் பார்க்கலாம். போகின்ற காலை ஜடாயு ராவணன் ஜடாயுவை கொன்றுவிட்டான். இவர்கள் மாயன் மாரிசனை கொன்றுவிட்டு வந்து பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் அடுத்த பாடல், அன்னவன் தனக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி நன்னுதல் தன்னை தேடி தென்திசை நடக்கும் ஐயன் மன்னிய கவந்தன் தன்னை உயிரோடு சாபம் மாற்றி தன்னையே மறப்பிலாத சவரி பூஷனையும் கொண்டான். அரண்யகாண்டத்தை முடிச்சிட்டான் கம்பன் அல்லது அனுமன். அன்னவன் தனக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி, ஒரே லைன் தான். அன்னவன் ஜடாயு, அவனுக்கு வேண்டும், எந்த முறைப்படி எவ்வாறு செய்ய வேண்டுமோ முறையின் ஆற்றி, அருமையான கடன், ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய கொடுப்பினை, ஒரு பேரு என்று ராமன் எண்ணி அன்னவன் தனக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி, எந்த முறை, எந்த நியமம், எந்த மரபு, அது எந்த வழி, அதன்படி ஆற்றி அது முடிஞ்சு போச்சு. நன்னுதல் தன்னை தேடி சீதையை தேடிக்கொண்டு தென் திசை நடக்கும் மையன், ஏனென்றால் ஜடாயு சொல்லி இருக்கிறான் இந்த பக்கம்தான் ராவணன் போயிருக்கான் என்று. மன்னிய கவந்தன் தன்னை உயிரிடும் சாபம் மாற்றி, இந்த இடத்துல சாபம்ங்கிறது சாபம், கவந்தனுடைய சாபத்தை மாற்றி தன்னையே மறப்பிலாத சபரி, ராமன் வருவான் ராமன் வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவள், ராமனுக்காக ஒவ்வொரு பழமாக சுவைத்து சுவைத்து எடுத்து வைத்திருந்த அந்த சபரி, அவளுடைய பூஷனை, அவள் குடிலுக்கு போய் அவள் தந்த பழங்களை எல்லாம் உண்டு அதையும் வாங்கி கொண்டான் ராமன் என்று அனுமன் வேகமாக சொல்லி கொண்டு போகிறான். அந்த அளவுக்கு என்னால் வேகமாக போக முடியலை. அன்னவன் தனக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி, ராமன் என்ன செய்தான் எவ்வாறு செய்தான் என்பதை ஆரண்ய காண்டத்து பாடல்களையும் ஒரு பார்வை பார்த்து விடலாம் என்று எண்ணுகிறேன். 5 பாடல்கள் ராமன் ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்த முறை பற்றியது. கம்மன் ஒரு லைனில் சொல்கிறான், அன்னவன் தனக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி. இந்த ஒரு லைனுக்கு கம்பன் தரும் 5 பாடல்கள். அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்தனம் எனைய என்ன இந்தனம் எனைய என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வீதி தீதர இயற்றி தெந்தீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான். ஒரு பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன். இந்தனம், இந்தனம் என்ற வார்த்தைக்கு விறகு. உடனே வீட்டில் போய் 2 டன் இந்தனம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லப்படாது. இந்தனம் என்றால் விறகு மட்டுமன்று, இந்தனம் என்பது ஈமச்சடங்குக்கான விறகு, அடுப்பெரிக்கிற விறகு இல்லை, வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற விறகு இல்லை. இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடு, சந்தன மரம் அகில் போன்ற வாசனை உடைய அந்த மரக்கட்டைகள்
ஈட்டம் என்றால் தொகுதி குழு அவத்தோடு சந்தனம் குவித்து வேண்டும் தர்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி. வேதி என்பது மேடை என்று பொருள். மணலை கொண்டு ஒரு மேடை மாதிரி ஒன்று சமைத்து அதன் மீது இந்த விறகு இவற்றை எல்லாம் அடுக்கி தர்பையை வச்சு பூவெல்லாம் வச்சு சந்தனம் வைத்து எல்லாம் வைத்து தீது அறை ஏற்றி எந்த விதமான குற்றமோ எந்த விதமான பிளமிஷோ எந்த விதமான பிளாக் மார்க்கோ எந்த விதமான ஒவ்வாமையோ இல்லாமல் அவற்றை எல்லாம் ஏற்றி தென்தீர் சந்தனன் ஜடாயுனுடைய உடம்பு குளிப்பாட்டி நீராட்டி மஞ்சனமாட்டி தாதை தன்னை தன்னுடைய அப்பாவை தடக்கையால் எடுத்து அந்த ஈம அந்த விறகுகளின் மீது ராமன் வைக்கின்றான். இந்த நம் இணைய என்ன காரையில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீதர இயற்றி தென்தீர் சந்தனன் தாதை தன்னை தடக்கையால் எடுத்து சார்வான். ஜடாயுனுடைய உடம்பை எடுத்து அந்த ஈம விறகுகள் மீது ராமன் வைக்கின்றான். அடுத்த பாடல். ஏந்தினன் இருகை தன்னால் தன்னுடைய 2 கைகளிலும் ஜடாயுனுடைய உடம்பு டெட் பாடி. ஏந்தினன் இருகை தன்னால் ஏற்றினன் ஈமம் தன்மேல். ஈமம் என்பது சிதை, ஃபியூனரல் பயர். ஏந்தினன் இருகை தன்னால் ஏற்றினன் ஈமம் தன்மேல் சாந்தொடு. சாந்து என்பது சந்தனம். சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தனன் தலையின் சாரல் காந்தெறி கங்கல மூட்டி கடன்முறை கதுவா வண்ணம் நேர்ந்தனன் நிரம்பும் நன்னூல் மந்திர நெறியின் வல்லான். அடேங்க அப்பா, என்ன ஒரு பாட்டு! ஏந்தினன் இருகை தன்னால் தன்னுடைய 2 கைகளையும் ஜடாயினுடைய உடம்பை ஏந்தி ஏற்றினன். போன பாட்டிலே சொன்னேன், சார்வான். அந்த விறகு ஈமம் ஃபியூனரல் பயர் அதன் மீது ஏற்றினான். ஈமம் தன் மேல் வச்சுட்டு உடம்ப வச்சுட்டு சாந்தோடு சந்தனம் மலர் நீர் இடல சொரிந்தனன். சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தனன். தலையின் சாரல். நெருப்பு தலைமாட்டில் வைக்கணுமா? தலையின் சாரல் காந்து எரி. தலைப்பக்கமாக தலையில் அவனுக்கு தீ மூட்டி கங்கல மூட்டி. கங்கலுதல் என்றால் எல்லா திக்கிலும் பரவுதல், நன்றாக பரவி எரியும்படி காந்து எரி கங்கல மூட்டி கடன் முறை கதுவா வண்ணம். கடன் முறை ரெண்டும். கடன் என்றால் கடமை. இவன் மகன், இவன் அப்பன். எனவே அந்த ஒரு கடன், தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன், அதை முறைகடவா வண்ணம், எந்த விதமான பிசகும் எந்த விதமான மால்ஃபங், அதாவது எந்த எல்லா விதத்திலும் திறம்பட எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி கடன் முறை கதுவா வந்தம் நேர்ந்தனன். இவ்வளவும் பண்றவன் யாரு? எனக்கு இது பார்க்கும்போது வருது. காரியம் பண்ணியிருக்கேன் நான் எங்கள் அப்பாவுக்கு. அங்கே ஒரு வாத்தியார் இருந்து எல்லாம் சொல்லுவார். நிரம்பும் நூல் மந்திர நெறியின் வல்லான் என்று எல்லா நூல்களிலும் எவ்வாறு ஈமச்சடங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கற்று தேர்ந்தவனாகிய ராமன் என்பது போல இதை மட்டும் கத்துக்கல, எல்லா நூல்களையும் எல்லா கற்க கசடர கற்பவை, இந்த கற்பவைக்குள்ள ஈமச்சடங்கு செய்வதும் என்பது ஒரு அடக்கம். சோ எல்லாவற்றையும் கற்றவன் அதில் ஈமச்சடங்கு எவ்வாறு செய்வது என்பதையும் நிரம்பும் நூல் மந்திர நெறியில் வல்லான் ராமன். அவன் ஜடாயுக்கு ஈமச்சடங்கு செய்கிறான். அடுத்த பாடல். அடுத்த பாடல். தளிர்த்தன கிளர்ந்தமேனி தாமரை கெழுமுச் செம்பூன் துளித்தன அணைய என்ன துள்ளிசேர் வெள்ளக்கண்ணன் குளித்தனன் கொண்டல் ஆறு குளித்தபின் கொண்டல் நல்நீர் அளித்தனல் அறக்கர் செற்ற சீற்றத்தான் அவலம் தீர்ந்தான். தளிர்த்தன கிளர்ந்த மேனி தாமரை கெழுமு செம்பூ துளித்தன அணைய என்ன. தாமரை மலர் போன்ற சிவந்த மேனி, அது
கிளர்ந்த மேனி தாமரை கெழுமூ செம்பூ துளித்தது என்ன. தாமரை பூக்கள் பூத்தது போல இவனுடைய அந்த நீர்த்துளிகள். சோர் வெள்ளக்கண்ணன், கண்களிலிருந்து ஆறாக நீர் பொழிகின்றது. அவன் குளித்தனன். ஆற்றங்கரையில் போய் நீராடி விட்டு குளித்த பின் கொண்ட நல் நீர் அளித்தனன். தர்ப்பணம் பண்றான், நீர் அளிக்கிறது, நீர்க்கடன் செய்கின்றான். இவ்வளவும் செய்து முடித்த அப்புறம் அரக்கர் செற்ற சீற்றத்தன் அவலம் தீர்ந்தான். அரக்கன் தன்னை ஏமாற்றி வஞ்சனையாக தூக்கி கொண்டு போய்விட்டானே என்ற அந்த குமுறல் ஓரளவு அடங்கி போய், இந்த காரியங்களெல்லாம் செய்வதால் சற்றே மனம் மற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், எப்படி சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் ஃபோக்கஸ் பண்ணுவது போல அந்த துன்பம் ஒரு நொடிக்கு தீர்ந்தான். அடுத்த பாடல். மீட்டினி உரைப்பது என்னே விரிஞ்சனே முதல் மேலாக. மீட்டினி உரைப்பது என்ன விரிஞ்சனே முதல மேல் கீழ் காட்டிய உயிர்கள் எல்லாம் அருந்தின கழித்த போலாம் பூட்டிய கைகளால் அப்புள்ளினுக்கு அரசை கொள்க என்று ஊட்டிய நல் நீர் ஐயன் உண்ட நீர் ஒத்தது அன்றே. ஜடாயுவுக்கு மீண்டும் நீர்க்கடன் செய்கிறான். அந்த புள்ளினுக்கு அரசை கொள்க என்று ஊட்டிய நல் நீர் தர்ப்பணம் அந்த எல்லாவற்றையும் பண்ணி ராமன் ஈமச் சடங்குகளை முடிக்கின்றான். இதன் பிறகு இன்னும் எவ்வளவு மைன்யூட்டா சொல்றான் பாருங்க. அடுத்த பாடல். பல்வகை துறையும் வேத பலிக்கடன் பலவும். பிண்டம் வைக்கிறது, பலிக்கடன். பல்வகை துறையும் வேத பலிக்கடன் பலவும் முற்றி வெல்வகை குமரன் நின்ற வேலையின் வேலை சார்ந்தான். தொல்வகை குலத்தின் வந்தான் துன்பத்தால் புனலும் தோய்ந்து செல்வகைக்கு உரிய எல்லாம் செய்குவான் என்ன வெய்யோன் வேலை சேர்ந்தான். அந்த வெய்யோன் இரண்டாவது அடியில் இருக்கிற வேலை சேர்ந்தான். சூரியன் அஸ்தமிக்கின்றான். ராமன் இவ்வாறு சடங்குகளை எல்லாம் செய்து முடிக்க என்று இந்த இத்தனை விவரத்தையும் அந்தவன் தனக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி என்று ஒரு லைன்ல கம்பன் சொல்லி போகிறான், ஒரு லைன்ல அனுமனும் சொல்லி போகிறான். அடுத்த பாடல். சென்ற பாடல் எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் நடுவில் இது இடைச்செருகல். சென்ற பாடல் எங்க முடிந்தது என்றால், அன்னவன் தனக்கு வேண்டும் மருங்கடன் முறையின் ஆற்றி நன்னுதல் தன்னை தேடி தென் திசை நடக்கும் மையன் மன்னிய கவர்ந்தன் தன்னை உயிரோடு சாபம் மாற்றி தன்னையே மறப்பிலாத சவரி பூசனையும் கொண்டான். ஆங்கவள் தனது சொல்லால். இந்த பாட்டு அந்த பாட்டு சேரணும். ஆங்கு அவள் தனது சொல்லால் சவரி சொன்னுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு அருக்கன் மாமகனை, சூரியனுடைய புதல்வன் சுக்ரீவன், ஆங்கவள் தனது சொல்லால் அருக்கன் மாமகனை அண்மி பாங்குற நட்டு வாலி பருவரல் கெடுப்பன் என்ன ஓங்கிய மரமும் வாலி உரமும் ஊடுருவ எய்திட்டு ஆங்கவன் தனக்கு செல்வம் அரசொடு அருளின் ஈந்தான். கிஷ்கிந்தா காண்டம் பாதி முடிஞ்சு போச்சு. ஆங்கு அவள் தனது சொல்லால் சபரி சொன்ன சொல்லை ஏற்றுக்கொண்டு அருக்கன் மா மகன், அருக்கன் என்றால் சூரியன், சூரியனுடைய புதல்வன் சுக்ரீவன், ஆங்கவள் தனது சொல்லால் அருக்கன் மா மகனை அண்மி அவனை சென்று சேர்ந்து அவன் இருக்கும் இடத்திற்கு சென்று சேர்ந்து பாங்குற நட்டு. நட்டு நட்பு கொண்டு பாங்குற நட்டு வாலி பருவரல் கெடுப்பன். பருவரல் என்றால் துன்பம். வாலி பருவரல், வாலியால் உனக்கு ஏற்பட்ட துன்பத்தை துடைப்பேன், வாலி பருவரல் துடைப்பேன் என்று சொல்லி ஓங்கிய மரமும், 7 மராமரம், வாலி உரமும் ஊடுருவ எய்திட்டு அம்பு ஏவி அதன் பிறகு ஆங்கவன் தனக்கு சுக்ரீவனுக்கு செல்வம் அரசொடு அருளின் ஈந்தான். செல்வம் என்பது அவனுடைய மனைவி ருமை, அவளை குறிப்பதாகவும் சொல்லலாம். அப்புறம் ஏன்னா அரசு, கிஷ்கிந்தையோட அரசு இவனுக்கு வருகிறது.
அது தவிர என்ன செல்வம் கொடுத்தானா இல்லறம். ஆங்கவன் தனக்கு செல்வம் அரசொடும் அருளின் ஈந்தான். ஆங்க ஆங்கவள் தனது சொல்லால் அருக்கன்மா மகனை அண்மி பாங்குற நட்டு வாலி பருவரல் கெடுப்பன் என்ன ஓங்கிய மரமும் வாலி உரமும் ஊடுருவ எய்திட்டு ஆங்கவன் தனக்கு செல்வம் அரசொடு அருளின் ஈந்தான். இது கிஷ்கிந்தா காண்டத்தின் முதல் பகுதி. பாங்குற நட்டு, நட்டு என்ற சொல்லுக்கு நட்பு கொள்ளுதல் என்று பொருள். இமீடியட்டா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கணும். அந்த குறளையும் பார்த்துடலாம், படலை போடலாம். கார்த்திக். நகுதற் பொருட்டன்று நட்டல், நட்டு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிச்சென் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. எனவே நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். அடுத்த பாடல் எவ்வளவு வேகமா போறான் பாருங்க. காலமா மாறி நீங்க கபன காலமா மாறி நீங்க கவையனோடு இடபன் காந்து நீலன்மா மைந்தன் சாம்பன் சரவலி பனசன் நீடு வாலிமா மைந்தன் என்று இவ்வானரத் தலைவரோடு கூலவான் சேனை சூழ அடைந்தனன் எங்கள் கோமான். எங்கள் கோமான் எங்களுக்கெல்லாம் அரசன், கவிக்குலத்து அரசன் சுக்ரீவன், அனுமனுடைய பாஸ். எங்கள் கோமான் சுக்ரீவன் அடைந்தனன், ராமனை வந்து சேர்கிறான். எப்போ? கால மாறி நீங்க, மாரிக்காலம் நீங்க, கார்காலம் நீங்க. கார்காலம் கழிந்த பிறகு வருவேன் என்று சொன்னான், வரவில்லை. எனவே இலக்குவனை அனுப்புகிறான். அப்பிறகு சுக்ரீவன் வருகிறான். எப்படி வருகிறான்? எங்கள் கோமான் காலமா மாறி நீங்க அடைந்தனன், ராமனை சென்று அடைந்தான். எப்படி அடைகிறான்? கூலவான் சேனை சூழ. கூலம் என்றால் வால் என்று பொருள். வாள்களுடைய குரங்கு, ஆப்வியஸ்லி. சேனை சூழ, அந்த சேனையில் யாரெல்லாம் இருக்காங்க அது பாக்கி இல்லை. பாக்கி பாடல் ஃபுல்லாக அதுதான். கயவனோடு இடவன் காந்து நீலன் மாமையிந்தன் சாம்பன் சதவலி பனசன் நீடு வாலிமாமைந்தன் அங்கதன் என்று இவ்வானரத் தலைவரோடு எங்கள் கோமான் கூலவான் சேனை சூழ அடைந்தனன். எப்பொழுது? காலமா மாறி நீங்க என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். என்று கார்காலம் முடிந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கிறோம். எல்லோருமாக வந்து சுக்ரீவன் தன்னுடைய சேனையை அழைத்துக் கொண்டு ராமனை வந்து பார்க்கின்றான். அடுத்த பாடல். எழுபது வெள்ளத்துற்ற குறக்கினம் எழுந்து பொங்கி அழுவ நீர் வேலை என்ன அடைந்துழி அருக்கன் மைந்தன் தழுவிய திசைகள் தோறும் தனித்தனி இரண்டு வெள்ளம் பொழுதிரை தடாது மீளப் போக்கினம் திருவை நாடி. 70 வெள்ளத்து உற்ற குறக்கினம், 70 வெள்ளம் சேனை. ஏனென்றால் வாலி மாண்டு விட்டான். வாலியுடைய சேனை முழுவதும் இப்பொழுது சுக்ரீவனுக்கு கிடைத்திருக்கிறது. 70 வெள்ளம் வானர சேனை, 70 வெள்ளத்து உற்ற குறக்கினம் எழுந்து பொங்கி அழுவ நீர் வேலை என்ன அடைந்து உழி. அந்த 70 வெள்ளம் சேனையும் ராமன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர அருக்கன் மைந்தன், சூரியனுடைய புதல்வன் சுக்ரீவன், தழுவிய திசைகள் தோறும் 8 திக்குகளிலும் ஒரு திசைக்கு 2 வெள்ளம். 8 திசைக்கு 16 வெள்ளம் சேனை. தழுவிய திசைகள் தோறும் தனித்தனி 2 வெள்ளம். பொழுது இறை தடாது. இறை என்றால் சிறிதளவு, கொஞ்சம் கூட. இறை. பொழுது இறை தடாது, கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாமல் அந்த 2 வெள்ளம் சேனையை தழுவிய திசைகள் தோறும் போக்கினான். எதற்காக? திருவை நாடி, சீதை இருக்கும் இடம் எங்கே என்பதை கண்டுபிடிப்பதற்காக எல்லோரையும் அனுப்புகின்றான். கிஷ்கிந்தா காண்டம் முடிகிறது. ஏனென்றால் கிஷ்கிந்தா காண்டத்தில் வானர சேனைகள் எல்லோரும் தேடி போகிறார்கள். அவ்வாறுதான் அனுமன் மகேந்திர மலைக்கு வருகிறான். அடுத்த பாடல். அடுத்த பாடல் கார்த்திக். தென்திசை 2 வெள்ளம் சேனையும் வாலிசையும் மந்திரல் சாம்பனோடு வாவினர் ஏவனாயேன்
குன்றிடை இலங்கை புக்கு திருவினை குறித்து மீண்ட பின்றை வந்த அளக்கர் வேலை பெரும்படை இருத்தது அன்றே. தென்திசை இரண்டு வெள்ளம், 8 திசைக்கும் தனித்தனி இரண்டு வெள்ளம். தெற்கு திசைக்குன்னு இரண்டு வெள்ளம் சேனை. தென் திசை இரண்டு வெள்ளம் சேனையும் வாலிசேயும் அங்கதன் ஜாம்பவான் வந்திரல் சாம்பனோடு வாவினர் ஏவ. தன்னை பத்தி சொல்லிக்கணும். இப்போ அனுமன் என்ன சொல்லிக்கிறான்? நாயேன். பணிவின் சிகரம் என்றால் அனுமன் யார்? தென் திசை இரண்டு வெள்ளம் சேனையும் வாலிசேயும் வந்திரல் சாம்பனோடு வாவினர் ஏவ நாயேன் குன்றிடை இலங்கை புக்கு திருவினை குறித்து மீண்ட பின்றை வந்து அளக்கர் வேலை பெரும்படை இருத்தது அன்றே. அளக்கர் வேலை கடல் போன்ற, அளக்கர் என்றால் கடல், அல்லது வேலை பெரும்படை அளக்கர் இருத்தது என்றே. கடல் புறத்துக்கு வந்து தங்கினாங்க. கிஷ்கிந்தையிலிருந்து நடந்து வந்து 12 நாட்கள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அதை ராமேஸ்வரத்துக்கு வந்து எல்லாரும் கடல் தங்குகிறார்கள். இதில் ஒரு முக்கிய 2 பாயிண்ட் சொன்னேன்னா, தென் திசை இரண்டு வெள்ளம் சேனையும் வாலிசேயும் அங்கதன் இருக்கிறான், ஜாம்பவான் இருக்கிறான். 2 பேரும் முக்கியமான பங்கு ஆற்றுகிறார்கள் அனுமன் கடலை தாண்டுவதற்கு. ஜாம்பவான் தான் சொல்றான், உன்னுடைய திறமையை உன்னுடைய ஆற்றலை நீயே அறியாய் என்று அவனுக்கு எடுத்து கூறுவது சாம்பவன். ஏவ நாயேன் குன்றிடை இலங்கை புக்கு திருவினை குறித்து. இதையா சுந்தரகாண்டம். ஆரண்ய காண்டத்துக்கு 10 பாடல் சொன்னான் அனுமன். கிஷ்கிந்தா காண்டத்துக்கும் ஒரு 7-8 பாடல் சொன்னான். சுந்தரகாண்டம் இவனோடு காண்டம். சுந்தரகாண்டத்தில் ராமனே கிடையாது. சுந்தரகாண்டத்தின் கதாநாயகன் அனுமன். தன்னை பற்றி தன்னை பற்றிய காண்டம், தான் செய்த செயல்கள் எல்லாம் வரும்பொழுது ஒரே பாடலில் சொல்லி முடித்து விடுகிறான். அதுவும் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுது நாயேன். பணிவின் சிகரம் அனுமன். ஒரு பாட்டு தான், சுந்தரகாண்டம் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. தென் திசை இரண்டு வெள்ளம் சேனையும் வாலிசேயும் வந்திரல் சாம்பனோடு வாவினர் ஏவ. இதுவரைக்கும் கிஷ்கிந்தா காண்டம். நாயேன் குன்றிடை குன்றிடை இலங்கை, திருகூடமலை என்ற அந்த மலை குன்றிலே இருக்கக்கூடிய இலங்கை, குன்றிடை இலங்கை புக்கு, இலங்கைக்குள்ள போனேன், திருவினை குறித்து சீதையை பார்த்தேன், மீண்டு வந்த பின்றை வேலை பெரும்படை அளக்கர் வேலை. அளக்கர் என்பது கடல், கடல் போன்ற சேனை அல்லது கடல் பக்கத்தில் வேலை இந்த வானர கூட்டம் போய் தங்கிவிட்டது. சுந்தரகாண்டம் முடிந்து விட்டது. ஏனென்றால் அடுத்த காண்டம் யுத்த காண்டம், வீடணன் அடைக்கலப்படல், அதெல்லாம் யுத்த காண்டம். சுந்தர காண்டத்திற்கு ஒரே ஒரு பாடல் சொல்லுவதன் மூலம் தன் பெருமையை தான் விளம்பாத, தன்னை குறித்து ஒரு சொல் வரும் பொழுது நாயேன் என்று சொல்லிக்கொண்ட அனுமன் பணிவின் சிகரம். அடுத்த பாடல், அறிவினுக்கு அறிவு போல்வான் வீடணம் நலங்கள் தோளான் செறிபொயத்து அரக்கன் தம்பி திருவனை விடுதி அன்றேல் இறுதி உற்றனை நின் வாழ்நாள் என அவன் உரைப்ப சீறி கருவுற பெயர்ந்து போந்து கருணையான் சரணம் பூண்டான். ராவணன் மந்திராலோசனை படலம், வீடனை துரத்துவது, வீடனன் வந்து சேர்வது, அடைக்கலம் பெறுவது எல்லாம் சொல்லியாச்சு. அறிவினுக்கு அறிவு போல்வான் வீடணன், அலங்கல் தோளான், அலங்கல் என்றால் மாலை, மாலை அணிந்த தோள்களை உடையவன். செறிபுயத்து அரக்கன் தம்பி, செறிபுயத்து அரக்கன், செறிபுயத்து அரக்கன் என்பவன் ராவணன். செறிந்த புயமுடையவன், அவனுடைய தம்பி. என்ன சொல்றான்? திருவினை விடுதி அன்றேல் நின் வாழ்நாள் இறுதி உற்றனை. சீதையை விடலைன்னா செத்து போவடா நீ. திருவினை விடுதி அன்றேல் நின் வாழ்நாள் இறுதி உற்றனை, உன்னுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடும் என்று இவன் உரைப்ப, அவன் ராவணன் சீறி கருவுற கோபம் கொண்டு வஞ்சனை கொண்டு, அதனால் வீடணன் பெயர்ந்து அங்கிருந்து நீங்கி
போந்து ராமன் இருக்கும் இடத்திற்கு வந்து கருணையான் சரணம் பூண்டான். ராவணனிடம் அடைக்கலம் கேட்கின்றான். அனுமன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பரதனுக்கு சித்திரகூடம் நீங்கிய பிறகு என்னெல்லாம் நடந்தது என்று ராமாயணத்தை ஒரு கன்சைஸா 10-20 பாடல்களில் சொல்கிறான். அடுத்த பாடல், ராமன் என்ன செய்கிறான்? வந்தான் வேடனன் ஆங்கவர்க்கு அபயம் நல்கி அரசொடு முடியும் ஈந்து பாங்கினால் வருணன் தன்னை அழைத்திடப் பரிவிலாமை தாங்கினன் சிறிது போது தாமரை நயனம் சேப்ப ஓங்கும் ஓங்கெழு நீரும் ஓங்கும் நீர் ஏழும் அண்ணான் உடலமும் வெந்தது அன்றே. எங்க முக்கியமான விஷயம் சொல்லும்போது நல்லா சொல்லிடுறான் அனுமன். ஆங்கு அவர்க்கு அபயம் நல்கி, வீடணனுக்கு சரணாகதி கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்டு ஆங்கு அவர்க்கு அபயம் நல்கி அரசொடு இலங்கை அரசாட்சியை அவனுக்கு கொடுத்து முடியும் ஈந்து இலக்குவனை விட்டு முடிசூட்டச் சொல்கிறான். முடியும் ஈந்து அதன் பிறகு வீடனன் சொல்ல வருணனை நோக்கி தவம் செய்கிறான். பாங்கினால் வருணன் தன்னை அழைத்திட. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. வருணனை எவ்வாறு அழைக்க வேண்டுமோ 7 நாள் கடற்கரை மணலில் ராமன் படுத்து உறங்கி வருணனை வேண்டுகிறான். பாங்கினால் வருணன் தன்னை அழைத்திட. அந்த வருணனுக்கு இவன் மேல பரிவு இல்லை. பரிவு இல்லாமை சிறிது போது தாங்கினான். 7 நாள் பார்க்கறான், அவன் வரல. ஒரு ஒரு கொஞ்ச நாள் யோசிக்கிறான். அந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றவை. வருணன் என்னை இன்சல்ட் பண்றானா, நான் வந்து காய்கறி மட்டும்தானே சாப்பிட்றேன், இளைச்சி போன உடம்புன்னு நினைச்சுட்டானா என்றெல்லாம் ராமன் தன்னை பற்றி என்னை எவ்வாறு இழிந்தவனாக வருணன் கருதி விட்டானோ என்று சொல்லி ராமன் வருத்தப்படுவது. பரிவு இல்லாமை சிறிது போது தாங்கினான். அப்புறம் கோபம் வந்துடுறது. தாமரை நயனம் சேப்ப சிவந்த போதல் தாமரை நயனம் சேப்ப ஓங்கும் நீர் ஏழும் அண்ணான் உடலும் வெந்தது அன்றே. கடல் கொந்தளிக்கிறது, பிரம்மாசிரம் போடுகிறான் வருணன். வருணனுடைய உடல் எல்லாம் கொந்தளிக்கின்றன. அடுத்த பாடல், மற்றவன் அவயம் என்ன. வருணன் வந்து சரணாகதி அடைய ராமனிடம். மற்றவன் அவயம் என்ன மலர்ச்சரண் அடைந்த வேலை வெற்றிவானர்கள் பொங்கி வெற்பினால் வேலை தட்டல் முற்றுற நன்கு இயற்றி மொய் ஒளி இலங்கை புக்கு பற்றினர் சுற்றி ஆர்த்தார் வானவர் பயங்கள் தீர்ந்தார். அவ்வளவுதான். இலங்கை முற்றுகையிடப்படுகிறது. அவன் அவன் என்பவன் வருணன். மற்றவன் அவயம் என்ன. ராமா சரணம் என்று வருணன் ராமனை சரணடைகிறான். கோபிக்காதே என்று சொல்லி மலர் சரண் அடைந்த வேலை ராமனுடைய பாதத்தை பற்றிய பொழுது வெற்றி வானரர்கள் பொங்கி என் மேல அணை கட்டிக்கோ என்று வருணன் சொல்ல, வெற்றி வானரர்கள் பொங்கி வெற்பினால் மலைகளையும் பாறைகளையும் குன்றுகளையும் வேலை தட்டல். தட்டல் என்றால் கட்டுதல், தடுத்தல். கடலை தடுத்து அணை போடுதல். வெற்பினால் வேலை தட்டல் முற்றுற நன்கு இயற்றி மொய் ஒளி மொய்த்தல் என்றால் நெருங்கி இருத்தல். ஒளி மொய்த்து கொண்டிருக்கிற இலங்கை புக்கு அந்த மதிலை சுற்றி பற்றினர் சுற்றி ஆர்த்தார். இதை கண்டு வானவர் பயங்கள் தீர்ந்தார். அடுத்த பாடல், அவ்வளவுதான். அடுத்து ராவணன் செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு. மலையினை எடுத்த தோளும் மதமலை திளைத்த மார்பும் தலை ஒரு பத்தும் சிந்தி தம்பிதன் தோளும் தாளும் கொலை தொழில் அறக்கராயோர் குலத்தொடும் தளத்து வீழ சிலையினை வளைவித்து ஐயன் தேவர்கள் இடுக்கண் தீர்ந்தான். மலையினை எடுத்த தோள், சிவபெருமானுடைய கைலாய மலையை அசைத்து பார்த்த. மலையினை எடுத்த தோளும் மத மலை திளைத்த மார்பும். மலை என்பது இங்கே யானை, மதம் பிடித்த திசை யானைகள், அவற்றோடு தந்தங்கள் மார்பில் பாய்ந்த அப்பேற்பட்ட மார்பு. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும். அதெல்லாம் அப்படியே வந்துருச்சுங்க. மலையினை எடுத்த தோளும் மதமலை திளைத்த மார்பும் தலை ஒரு பத்தும் சிந்தி தம்பி கும்பகர்ணன் தம்பிதன் தோளும் தாளும். கும்பகர்ணனுடைய கை கால் எல்லாம் அறியப்படுகின்றன. தம்பிதன் தோளும் தாளும்
கொலை தொழில் அரக்கர் ஆயோர் குலத்தொடும் தலத்து வீழ. குலத்தொடும் ஒரு பய பாக்கி இல்லாம எல்லோரும் செத்து போக சிலையினை வளைவித்து ஐயன் தேவர்கள் இடுக்கண் தீர்ந்தான். தேவர்களுடைய துயரத்தை ராமன் போக்கினான். இதுக்கு முன்னால ராவணன் செத்து போறதுக்கு முன்னால இந்திரஜித்து அவங்கெல்லாம் செத்து போயிருக்கணும். ஆனால் அனுமன் ஒரு சீக்வன்ஸா சொல்லுவதால் முற்றுகையிட்டார்கள், ராவணனை கொன்றார்கள். அதை சொல்லிட்டு அதுதான் முக்கியமான செய்தி என்பதால் அடுத்த பாடலில் இந்திரஜித் மரணம் அடைவதை சொல்கிறான். அடுத்த பாடல், இலக்குவன் பகழி ஒன்றால் இந்திரசித்தென்றோதும் விளக்கரும் வளத்தினானும் இளைஞரும் கிளையும் வீழ்ந்தார் மலக்கம் உண்டு உடலும் தேவர் மலர்மழை தூவி ஆர்த்து அன்று உனக்குணர் குழுக்கள் தோறும் உடற்குறை ஆடல் கண்டார். உடற்குறை கவந்தம், தலையில்லாத முண்டங்கள் என்று சொல்வார்கள். இலக்குவன் பகழி ஒன்றால் இந்திரஜித்து என்று ஓதும் விளக்கு வளத்தினாலும், ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, அடிக்கடி சொல்ற பாட்டுனா, மறைகளை தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல்லற மூர்த்தியான ஆயின் பிறையிற்று இவனை கோரி என்றொரு பிறைமுகவாளி நிறையுற வாங்கிவிட்டான் இலக்குவன். இலக்குவன் பகழி ஒன்றால் இந்திரஜித்து என்று ஓதும் விளக்க வலத்தினாலும் இளைஞரும் கிளையும் சுற்றம் எல்லாம் போயிட்டாங்க, வீழ்ந்தார். மலக்கம் உண்டு மயக்கம் உண்டு இருக்க அந்த தேவர்களும் மலர் மாலை தூவி ஆர்த்து உலக்குனர் குழுக்கள் தோறும், இறந்து போனவர்களுடைய அந்த கூட்டம் கூட்டமா பிணங்கள் கிடக்க அங்கெல்லாம் உடற்குறை ஆடல் கண்டார், கவந்தங்கள் எழுந்து ஆடின. அடுத்த பாடல், எல்லாம் சொல்றான் அனுமன். தேவரும் முனிவர் தாமும் சித்தரும் தெரிவை மாறும் மூவகை உலகுள்ளோரும் முறை முறை தொழுது மொய்ப்ப பூவை போல் நிறத்தினானும் வீடன புலவர் கோமார்க்கு யாவையும் ஏம்பி மாண்டோர்க்கு ஏற்றுதி கடன்கள் என்றான். ராவணன் வீழ்த்தப்படுகிறான். எல்லோரும் வந்துவிட்டார்கள் ராமனை வாழ்த்துவதற்காக. தேவரும் முனிவர் தாமும் சித்தரும் தெரிவை மாறும் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் மூவகை உலகுள்ளோரும் முறை முறை தொழுது மொய்ப்ப போர்க்களத்திற்கு வந்து எல்லோரும் ராவனை வணங்க பூவை போல் நிறத்தினானும் காயாம்பூ போல நிறமுடையவன் வீடனப் புலவர் கோமார்க்கு வீடனனுக்கு யாவையும் ஏம்பி என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் சொல்லி மாண்டோர்க்கு கடன்கள் இயற்றுதி என்றான். ராமன் எல்லோருக்கும் வீடனனை விட்டு இறுதி கடன்கள் செய்ய சொன்னான். அடுத்த பாடல், சீதையை தீக்குளிக்க செய்வது. நான்முகன் விடையை ஊறும் நாரி ஓர் பாகத்தண்ணல் மான்முகன் முதலாய் உள்ள வானவர் தொழுது போற்ற ஊன்முகம் கெழுவு வேலாய் உம்பர் நாயகியை சீறி தேன்முகம் மலரும் தாரான் அரி சொல சீற்றம் தீர்ந்தான். நான்முகன் பிரம்மன், விடையை ஊறும் நாரி ஓர் பாகத்து அண்ணல் சிவபெருமான், நாரி ஓர் பாகம் மாதொரு பாகம் கொண்டவன், விடையை ஊறுபவன் நான்முகன், விடையை ஊறும் நாரி ஓர் பாகத்து, எல்லாரும் வந்திருக்காங்க போர்க்களத்துக்கு. மான்முகன் முதலாய் மயன், இவன் மயனுக்கு மான்முகம் என்று சொல்கிறார். முதலாய் உள்ள வானவர் தொழுது போற்ற ஊன்முகம் கெழுவு வேலோய். இது பரதனை நோக்கி அனுமன் சொல்லும் விழி. ஊன் என்பது மாமிசம், கெழுவுதல் என்றால் தழுவுதல், சொரிந்த பொருந்திருக்கின்ற வேலோய். ஊன்முகம் கெழுவு வேலோய், மாமிசம் நிறைந்த பகைவர்களை கொன்று அதனால் மாமிசம் நிறைந்த வேலை உடையவனே. ஒரு கற்பனையாக சொல்லப்பட்ட பரதனை பற்றிய ஒரு விழி. உம்பர் நாயகியை சீறி, லோகமாதா உம்பர் நாயகி லோகமாதாவை சீறி தேன்முகம் மலரும் தாரான் அரி சொல, அரி என்பது அக்னி, சீற்றம் தீர்ந்தான். ராமன் சீதை மீது கோபம் அதை தீர்ந்தான், அவளை ஏற்றுக்கொண்டான். அடுத்த பாடல், மெய்யினுக்கு உயிரை ஈந்த வேந்தர்கோன் விமானத்தெய்த ஐயனும் இளைய கோவன் அன்னமும் அடியில் வீழ கையினால் பொருந்த புள்ளி கண்ணினீர் கலசம் மாட்டி செய்வரம் அருளுக என்றான் திருவின் நாயகனும் கொண்டான். எவ்வளவு டீட்டெயில்னு சொல்லிடுறான் பாருங்க அனுமன். மெய்யினுக்கு உயிரை இந்த வேந்தர்கோன்,
இவன் தயரதன். சத்தியம் காப்பதற்காக உயிரை கொடுத்தவன், மெய்யனுக்கு உயிரை இந்த வேந்தர்கோன். வேந்தர்கோன் சக்கரவர்த்தி, தயரத சக்கரவர்த்தி விமானத்தை எய்த தேவலோகத்திலிருந்து விமானம் மூலம் போர்க்களத்திற்கு வர ஐயனும் ராமனும் இளைய கோவும் இலக்குவனும் அன்னமும் சீதையும் அடியில் வீழ தயரதனுடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்க கையினால் பொருந்த புள்ளி, புல்லுதல் என்றால் தழுவுதல், அந்த மூன்று பேரையும் ஆறத் தழுவிக்கொண்ட தயரதன் கண்ணின் நீர் கலசம் ஆட்டி தன்னுடைய கண்ணீரால் அவர்களை எல்லாம் குளிப்பாட்டி கடைசியில கேட்கிறான், நான் உனக்கு வரம் தரேன் ராமா கேளு, செய்வரம் அருளுக என்றான். திருவின் நாயகனும் கொண்டான். ராமனும் இரண்டு வரங்களை பெற்றுக்கொண்டான். என்ன இரண்டு வரங்கள்? அடுத்த பாடல். என்னை நின் கருணை தன்னால் ஈன்றெடுத்து இனிது வேணும் அன்னையும் மகனும் முன்போல் ஆக என அருளின் ஈந்து மன்னவன் போய பின்றை வானரம் வாழ்வு கூற பொன்னெடு நாட்டில் உள்ளார் வரம்பல வழங்கி போனார். மீட்சி படலத்தில் 2-3 மாசத்துக்கு முன்னால நம்ம பார்த்த பாடல்கள் இவை. என்னை நன் கருணை தன்னால் ஈன்று எடுத்த தீயல் என நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என்று கேட்கின்றான் ராமன். என்னை நன் கருணை தன்னால் ஈன்று எடுத்து இனிது வேணும் அன்னையும் மகனும் முன்போல் ஆகுக என அருளின் ஈந்து மன்னவன் போய என அருளின் ஈந்து மன்னவன் போய பின்றை தயரதன் மீண்டும் வானத்திற்கு போக வானரம் வாழ்வு கூற பொன்னெடு நாட்டில் உள்ளோர், தேவலோகத்தில் உள்ளவர் எல்லோரும் வானர்கள் எங்கு போனாலும் காய் கனி பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு தடையின்றி கிடப்பதாக என்று வரமும் வழங்கி அவர்களும் மேலே போனார்கள் என்று அனுமன் ராமன் பெற்ற வரத்தை பற்றி சொல்கிறார். எனக்கு ஒரு சின்ன தாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேட்டேன். நீங்க எல்லோரும் துஞ்சுதல், துஞ்சுதல் என்பதுக்கு தூங்குதல் என்று பொருள் கொள்ளலாம். நான் வம்புக்காகவே துஞ்சுதல் என்றால் கேகையர் மகள் துஞ்சுவாள் என்று பரதன் சொன்னதாக, அம்மாவை அப்பொழுதும் அவன் மன்னிக்க தயாரா இல்லை எந்த கணத்திலும் என்று, இந்த வார்த்தை ராமன் தயரதனை வேண்டி கைகேயியும் பரதனும் தாயும் தம்பியுமாக வரம் தருவாய் என்று கேட்க தயரதன் ஆம் என்று சொல்லி போனான் என்று இந்த வார்த்தையை கேட்ட பிறகு பரதன் தன் தாய் மீது இருந்த சினம் தீர்ந்தான் என்று நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் ஒரு 500 பாடல்கள் தான் இருக்கு. அந்த பாடல்களில் எங்கேயும் பரதன் திட்டல அம்மாவை. அதனால் இருக்குமா, அல்லது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு? ஏன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு 2-3 கிளாஸ் முன்னால தான் கேகேயர் மகள் இனி துஞ்சுவாள் என்று பரதன் சொல்லி இருக்கிறான். இதன் பிறகு ராமன் தன்னையும் தன் அம்மாவையும் மீண்டும் தயரதன் ஏற்றுக்கொள்ளும்படி வரம் பெற்றான் என்று கேட்ட பிறகு பரதன் மனம் மாறி இருக்கலாம் என்பது வரதராஜனுடைய அபிப்பிராயம். அவ்வளவுதான். அடுத்த பாடல். வெள்ளம் ஓர் 7-10 விலங்கரும் வீரராகி உள்ளவர் 67 கோடியும் ஒற்றையாழி வள்ளல் மகனும் உள்ளம் மகிழ்வுற விமானம் ஈந்தான் எள்ளல் இல்லாத கீர்த்தி வீடணன் இலங்கை வேந்தன். வீடணன் இலங்கை வேந்தன் விமானம் ஈந்தான். இவனுடைய புகழ் எப்பேற்பட்ட புகழ்! எள்ளல் இல்லாத கீர்த்தி, யாரும் பழித்து சொல்ல முடியாத, யாரும் எள்ளி நகை செய்துவிட முடியாத கீர்த்தி உடையவன் அவன். விமானம் ஈந்தான் எதற்கு? ஒற்றையாழி வள்ளல் மகனும் உள்ளம் மகிழ்வுற. ஒற்றையாழி சூரியன், ஒரு சக்கரமுடைய தேரை ஓட்டுபவன், அவனுடைய வள்ளல், அந்த வள்ளலுடைய மகன் சுக்ரீவன், அவனும் மகிழ. வெள்ளம் ஓர் 7-10 விலங்கரும் வீரராகி உள்ள 67 கோடியும் மகிழ்வுற என எல்லாரும் அயோத்தி போறோம் என்பதற்காக விமானம் கொடுத்தவன் வீடணன். வெள்ளம் ஓர் 7-10 விலங்கரும் வீரரும் ஏகி உள்ளவர் 67 கோடியும் ஒற்றையாழி வள்ளல் மகனும் உள்ளம் மகிழ்வுற விமானம் ஈந்தான் எள்ளல் இல்லாத கீர்த்தி வீடணன் இலங்கை வேந்தன் என்று அவன் விமானம் கொடுக்கிறான். நாங்க எல்லாரும் அதில் ஏறி வந்துட்டோம். அதன் பிறகு அடுத்த பாடல், இன்றைய வகுப்பின் இறுதி பாடல்.
ஆரியன் பின்னை நின்னை அன்பினான் நினைந்து காதல் சூரியன் மகனும் தொல்லை துணை வரும் இலங்கை வேந்தன் பேரியல் படையும் சூழ பெண்ணினுக்கு அரசியோடும் சீரிய விமானத்து ஏறி பரத்துவன் இருக்கை சேர்ந்தான். ஆரியன் பின்னை நின்னை அன்பினால் நினைந்து, அதனாலதான் என்ன அனுப்பிச்சிருக்கான், ஆரியன் பின்னை நின்னை அன்பினால் நினைந்து காதல் சூரியன் மகனும் தொல்லை துணைவரும் இலங்கை வேந்தனும் பேரியல் படையும் சூழ பெண்ணினுக்கு அரசி சீதையோடும் சீரிய விமானத்து ஏறி உன்னை பார்ப்பதாக வந்து கொண்டிருக்கும். ஆரியன் பின்னை நின்னை அன்பினால் நினைந்து உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருந்தான். நடுவில் இந்த பரத்வாஜன் வந்து காரியத்துக்கு எடுத்துட்டான். பரத்துவன் இருக்கை சேர்ந்தான். இவன் வந்து என்னை சாப்பாட்டு போ என்று சொல்ல, அதனால் அங்கே இறங்கினான். இந்த செய்தியை ஏற்கனவே பரதன் அனுமனுக்கு சொல்லி இருக்கிறான். தீயை அணைத்த பிறகு ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றான். உன்னோட கால்குலேஷன் தப்பு, இன்னும் 40 நாழிகை இருக்கு என்று அனுமன் சொல்கிறான். அப்புறம் ராமன் ஏன் வரல என்பதற்கு காரணம், பரத்வாஜன் வந்து அவனை எதிர்கொண்டு உணவருந்த சொல்லி அங்கே தங்கியிருக்கிறான் என்று. அதுவரை சித்திரகூடத்தில் இருந்து இப்பொழுது நிகழ்ந்த செயல் வரை அனுமன் ஒரு சீரீஸ் தொடர்ச்சியாக அனைத்து நிகழ்வுகளையும் சொல்கிறான். நான் சொல்வது போல குறிப்பாக இதில் நோக்க வேண்டியது சுந்தரகாண்டத்து செய்தி ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான். மற்றவையெல்லாம் ஏகப்பட்ட பாடல்கள். சுந்தரகாண்டத்து செய்தியிலையும் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஒரே, அந்த இலங்கைக்கு போனேன், அவளை பார்த்தேன், மீண்டேன், மீண்டவன் யார், நாயேன் என்று அப்பேற்பட்ட பணிவுடையவனாக அனுமன் திகழ்கிறான் என்று வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல கார்த்திக் எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க, ஒவ்வொருவராக பேசலாம். ஏதேனும் கருத்து தெரிவிப்பதாக இருந்தால் கருத்து தெரிவிக்கலாம். ஐயங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிந்தால் சொல்கிறேன். இல்லைன்னா நான் ஒவ்வொரு வாட்டையும் சொல்றதுதான், என்னை விட கற்றவர்கள் நிறைய பேர் அவையில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாராளமாக தீர்த்து விடுவார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லோரையும் பார்த்து எல்லோரையும் விழித்து என்னால் பெயர் சொல்லி நன்றி சொல்ல முடியவில்லை. நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம் ராஜன். சொல்லு முகுந்தன். அந்த பாட்டியில் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ம் நான் என்றால் நஞ்சிருக்கும் நான் நற்சாபம் அதனாலதான் சொல்லாம கற்சாபம் இருந்தேன். முகுந்தன் பானமே. நான் சொல்லாம இருந்தேன். நான் என்றால் நஞ்சிருக்கும். நற்சாபம் கற்சாபம் பானம் தான் மண் சின்ற பானமே. தானுவே சீராரோர் மேவும் சிவனே சிரிப்பன்றோ நேராரு சற்றநிலை. பானம்தான் மன்றிந்த பானமே. அதான். வணக்கம். சொல்லுங்க ரவிச்சந்திரன். ஒரு கேள்வி. நீங்க வந்து அந்த பாட்டு, அந்த இந்த பாட்டுல வேலை வேலைன்னு 2 தடவை வந்ததுன்னு வேர்டு ஒரு. ஆமா, அது வந்து வேலைன்னா கடல்னு அர்த்தமாங்க? ஒரு வேலை கடல், வேலைன்னா அந்த வேலை ரெண்டும் இருக்கு. ஓகே ஓகே. அதாவது நம்ம இந்த வருஷம் இந்த காலத்துல நல்ல வேலை கெட்ட வேலை, வேலை என்று சமயத்தை குறிப்பது போல கம்பனிலும் வேலை என்பது அன்ன காலை என்று சொல்லும் போது, அன்ன வேலைன்னு சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் அந்த தருணத்தில். வேலைங்கிறது கடல். கம்பன்ல ஏராளமாக பல இடங்களில் காணப்படும் வார்த்தை. நன்றி ரவிச்சந்திரன். வணக்கம். சொல்லுங்க துரைஜமாதன் சார். இதுல ஒரு சின்ன சந்தேகம். ஜடாயு வந்து தென் திசையில தான் போனா ராவணன் சொல்லிடுறாரு. அப்புறம் ஜடாயு ராவணன் தான் தூக்கி கொண்டு போனான் என்பதை தெரிவிக்கின்றான். ஆமா. அதுக்கப்புறம் ராவணன் தென் திசையில் இருக்கிறான் என்பதும் சொல்லி, பட் அந்த இலங்கை என்பதை அவன் குறிப்பாக சொல்லவில்லை. ராவணன் வந்து இலங்கையோட அரசன்கிறது ராமனுக்கு தெரியாதா சார்? ஐயா, தெரிந்திருக்கலாம். பட் எங்க கொண்டு வச்சிருக்காங்கிறது சொல்லல. கேள்வி குறிப்பாக அப்படி வருகிறது. சரி, அவன் ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, அவன் இலங்கைக்கு அதிபன் தான். அவனுக்கு வேற இடங்கள்ல இன்ஃபுளுன்ஸ் வேற எங்கேயாவது கொண்டு வைத்திருப்பானா? அந்த ஆரண்ய காண்டத்து பாடலை பார்க்கும் பொழுது இவன் கேட்கிறான், எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா?
பதில் சரிங்க. சொல்லும் முன்னால் உயிர் போய் விடுகிறது என்பதாக படித்த ஞாபகம். எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குது கேவி. ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். சொல்லுங்க. இந்தனம்ங்கிற வார்த்தைக்கு நீங்க குறிப்பாக ஈமச்சடங்குக்கு உபயோகப்படுத்துற விறகுன்னு சொன்னதாக ஞாபகம் எனக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல வடமொழியில இன்னைக்கும் ஹிந்தியில ஈந்தன் அப்படின்பா. அது எல்லா விறகுக்கும் சொல்றது. அப்படியா? தெரியும். ஆத்துல நான் வந்து ஒரே ஆசிரியர்கள் சொல்றதை பார்க்கும்போது ஈம விறகுன்னு போட்டிருந்தார். அதனாலதான் நான் வந்து அவ்வளவுதான். அதனாலதான் அந்த கிளாரிபிகேஷன். ஏன்னா ஈந்தன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஈந்தன். ஈந்தன் இஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு பேரு ஈந்தன். ஈந்தன் மினிஸ்ட்ரின்னு தான் பேரு. இந்தியன் மினிஸ்ட்ரியில பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு மினிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கே பேரு ஈந்தன் மினிஸ்ட்ரி. சோ ஈந்தனம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல எல்லாத்துக்கும், எல்லா எரிபொருள்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது. அவ்வளவுதான், வேற ஒன்று. இதுல குறிப்பாக உரையாசிரியர் இந்த இடத்துல அதுக்கு ஈமச்சடங்குக்கு கொண்டு வர விறகுங்கிறத வச்சுன்னு மனசுல வச்சுன்னு சொல்லி இருக்கலாம். பொதுவாக இந்தனம்ங்கிறது எல்லா. அண்ணா குளத்து நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். அதனாலதான் இந்தேன் வந்துருக்கா, இண்டேன் கேஸ். கரெக்ட். ஆமா 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 கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. சார் துரைதனபாலன், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க சார். அந்த பாடல் இப்படி வருது கம்பன்ல. ஆயபின் அமலந்தானும் ஐயனி அமைதி என்ன வாயிடை மொழிந்தது அன்றி மற்றொரு செயலும் உண்டோ போயது அவ் அரக்கன் எங்கே புகழ் என புள்ளின் வேந்தன் ஓய்வினன் உணர்வும் தேய உரைத்திலன் உயிரும் தீர்ந்தான். ராமன் வந்து ஸ்பெசிபிக்கா கேக்குறான், போயது அவ் அரக்கன் எங்கே புகழ் என்று. எங்க போயிருக்கான் சொல்லு என்று. போயது அரக்கன் எங்கே புகழ் என புள்ளின் வேந்தன் உயிரும் தீர்ந்தான். அதுக்கு பிறகு கூட அவன் சித்திரகூடமலையில இவனை சுக்ரீவன் அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணறதே, சீதை கட்டி போட்ட நகைகளெல்லாம் கீழே பார்க்கறதே கூட அவர்களும் என்ன சொல்றான், இந்த திசையில போனான், மேலே இருந்து இந்த திசையில போறதே இதெல்லாம் தூக்கி போட்டான். பட் அவன் எங்க போயிருக்காங்கிறது அவர்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி வேந்தர் மலைக்கு போய் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு இது சம்பாதிதான் கண்டிப்பாக இலங்கையில் இருக்கிறாள் போய் தேடு என்று சம்பாதிதான் மோர் ஸ்பெசிபிக் லொகேஷன் கொடுப்போம். அவன் தான் சம்பாதி சொன்னதுக்கு அப்புறம் தான் இலங்கை போறாங்க. அந்த பாடல் ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே சார், ரொம்ப தெளிவா இருக்கு. அது சம்பாதி சொல்லி நான் பார்த்தேன். ஏன்னா அவன் அவர்கள் தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கிறார்கள். ஆமா, 2 பேருக்கு நடுவில் கடல் மட்டும்தான். ஆமா, அவன் சொல்றான் இலங்கையில் இருக்கிறாள், நீ போனா கிடைப்பா அப்படின்னே சொல்றான். ஓகே சார். கிஷ்கிந்தா காண்டத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அனுமனுக்கு யார் சொன்னா? இது கிஷ்கிந்தா காண்டத்துக்கு முன்னால நடந்ததெல்லாம் அனுமனுக்கு எப்படி தெரிஞ்சது? 2 வேணும், ரொம்ப ஆப்வியஸ். அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய அறிவு உள்ளவன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னொன்னு சொல்றேங்க வேணும், ராமன் லட்சுமணனோட இல்ல நான் உனக்கு பதில் சொல்லிடுவேன். சொல்லுபவன் இலக்குவன். என்ன நான் அந்த பாட்டை வேணா சொல்லுவேன். அனுமனுக்கு யாரா சொல்லியிருக்கான்னு ராமாயணத்துல இருக்கு. கிஷ்கிந்தா காண்டத்தில் அனுமன் ராமன் சந்திக்கும் பொழுது அவ்வளவத்தையும் இன்க்ளூடிங் சீதையை தூக்கி கொண்டு போனது உட்பட அனுமனுக்கு இலக்குவன் சொல்கிறான். அனும படலத்துல இருக்கு பாடல். இங்கேயும் தம்பி தான் சொல்றாரு. குட் ஒன் ஜோஷி சார். என்ன சொல்ற? இங்கேயும் தம்பி தான் சொல்றாரு. Oh, that is very good one. Very good one.
only Joshi can do that. அது இன்னைக்கும் நடைமுறையில் பாடல் இருக்கிறது தானே. தலைவர் வந்து நம்மளை பத்தி சொல்லுப்பான்னு தான் சொல்லுவார், அவர் சொல்ல மாட்டார். அதுதான் தம்பியுடையான் படைக்கஞ்சான். பாடல் 270 பாடல் 270 அங்கு அவன் தனக்கு செல்வம் அரசோடும் அருளி நீந்தான் சுக்ரீவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தத சொல்லும்போது எல்லா செல்வமும் என்று மேம்போக்கா சொன்னேன். நடுவுல உரிமையையும் சேர்த்து சொன்னேன். அதுக்கு கிஷ்கிந்தா பாடல் ஓமை இருக்கிற ஓவியருக்கு எழுதவண்ணா உருவத்தன் உரிமையோடு கோயில் முன்னே கொடுத்து வாலியையும் கொன்றான் என்ற ரெஃபரன்ஸ் இருக்கு. சோ உரிமையை மீட்டு கொடுத்தான் என்ற வார்த்தை கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கிறது. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, are you hearing? Yes. கேக்குதுமா, என்ன கேக்குதுமா? கேக்குறது மேடம், கேக்குறது. No response அதுக்கு. நான் கிளாப் பண்ணேன். இந்திரஜித்தை பத்தி சொல்லி இருக்கிறார். ஆனா கும்பகர்ணனை பத்தி சொல்லவே இல்லையா சார்? அந்த மாதிரி சொன்னாரு. சொன்னார். தம்பியின் தோளும் தாளும், தம்பியின் சோளும் தாளும் வந்தது. வேணும் நீ கேட்ட கேள்விக்கு இங்க பதில் இருக்கு. அனும படலத்துல என்று அவன் தோற்றம் ஆதி ராவணன் இழைத்த மாயை புந்தொழில் இறுதியாக புகுந்து உள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்றும் ஆண்டு ஒழிவுறாமல் உணர்த்தினான். உணர்த்துபவன் இலக்குபவன் யாருக்கு என்றால் அனுமனுக்கு. உணர்த்த கேட்டு நின்ற காலின் மைந்தன் நெடிது உவந்து அடியில் தாழ்ந்தான் என்று அது ரொம்ப பர்ஃபெக்டா எல்லா லிங்க் எல்லாம் கரெக்டா லாக் பண்ணி வச்சிருவான் கம்பன். அது சந்தேகமே வேண்டாம். அனுமன் ராவணன் இழைத்த மாய புந்தொழில் இறுதியாக என்று முழுக்க முழுக்க சொல்லிவிடுகிறான். அதுக்கு முன்னால அதுவும் சொல்றான், சிற்றன்னை கேட்டுக்கொண்டதனால் அரசை துறந்து காட்டிற்கு வந்தான். கம்பன் லாக் பண்ற பொழுது நீங்களும் லாக் பண்ணிட்டு கரெக்டா டக்கு 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 டக்குன்னு அப்பவே எடுத்து எழுத்து எண்ணி படிச்சதுக்கு இதுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது கருத்துக்கள்? மற்றவர்கள் எதுவும் இல்லை என்றால் கார்த்திக் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். ஓகே சார். இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி.